இலையுதிர் காலம் சிறுகதை. ஆசிரியர் மகரிஷி அவர்கள். லலிதா ரசாயன பரிசோதனை அறையிலே 2 பீரோக்களுக்கு நடுவில் அமர்ந்து அழுது கொண்டு இருந்தாள். அவளுடைய அழுகைக்கு காரணங்கள் எத்தனையோ உண்டு. ஐயா, அந்த கருப்பியா? அவளோட குரூப் ஃபோட்டோவா? நான் வரவில்லை, எனக்கு அந்த ஃபோட்டோவும் வேண்டாம் என்று மற்ற மாணவிகள் நகையாடும் அளவுக்கு லலிதா கருப்பு, அழகற்றவளும் கூட. அழகில்லாதவள் என்று தன்னை ஒதுக்குகிறார்களே என்பதால் உண்டான நிரந்தரமான சோகமும் அது கொடுத்த அழுமூஞ்சி என்ற பட்ட பெயரும் அந்த கல்லூரியில் அவளுடைய சிநேகித எண்ணிக்கையை அறவே ஒழித்தன. அவள் உதவி கேட்டு நெருங்கி வந்து பேசி வாங்கி போவார்கள். ஆனால் அந்தரங்கமாக அருகில் நெருங்குகிறவர்கள் மிக மிக அரிதாக போய்விட்டது. பலரின் வெறுப்பு, பலரின் அனுதாபம், பலரின் அலட்சியம் என்று இப்படி வெறுப்பின் பல்வேறு கோணங்களுக்கு நடுவே அவள் தனியே விடப்பட்ட பொழுதுதான் வரதன் அவள் மேல் அன்பு கொண்டு அவளை நெருங்கினான். ரசாயன பரிசோதனை கூடத்திலே 2 பெரிய பீரோக்களின் மறைவில் அவள் எதையோ நினைத்து விசித்து விசித்து அழுது கொண்டிருந்தாள். விசும்பல் ஒலி கேட்டு எட்டி பார்த்த இரண்டொருவர் கண்டும் காணாமலும் போய்விட்டனர். அந்த அழுமூஞ்சி எதையோ நினைத்து அழுதுண்டிருக்கு என்ற ஒரு மாணவியின் ஒலியும் அவள் காதில் விழாமல் இல்லை. ஆறுதலுக்கு மட்டுமாகிலும் அருகில் வந்து கேட்கக்கூடிய பெருந்தன்மையானவர்களே அங்கே அரிதாகிவிட்ட நிலையில்தான் அவள் முன்னால் வந்து நின்றான் வரதன். வரதனும் அவளும் ஒரே வகுப்பு, பாடப்பிரிவும் இருவருக்கும் விஞ்ஞானம். ரசாயன அறையில் ஒரே எக்ஸ்பெரிமெண்ட்டை இருவரும் சேர்ந்து செய்த நாட்களும் எத்தனையோ உண்டு. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் ஏற்பட்ட சொற்பமான பழக்கம்தான் இப்பொழுது அழுகின்ற அவள் முன்னால் மௌனமாக வந்து நிற்க தோன்றி இருக்க வேண்டும். வரதனை கண்டவுடன் அவள் தன் அழுகையை சிரமப்பட்டு அடக்கி கொண்டவளாக தலையை கவிழ்த்து கொண்டே எழுந்தாள். உட்காருங்கள், மூடும் நேரம் ஆகிவிட்டதே. இதோ சாவி, பூட்டி கொண்டு வரும்படி ஏஜி சாவியை கொடுத்துவிட்டு போயிருக்கிறார். கையில் இருந்த கைக்குட்டையால் கண்களை அழுந்த துடைத்து கொண்ட பொழுது கண்மை விழி பிராந்தியத்தில் பரவியது. உங்கள் துயரத்துக்கான காரணம் என்னிடம் சொல்ல முடியுமா? மிக மிக வினயத்துடன் கேட்டான் வரதன். அந்த கேள்வி அவள் துயர இன்னமும் அதிகமாக்கிய பொழுது மார்பகம் எழும்பி அடங்கியது. கல்லூரியில் ஒரே வகுப்பில் படிக்கிறோம் என்ற ஓர் உறவை தவிர வேறு எந்தவித இணக்கமும் இல்லாத அறியாத இவரிடம் தன் அந்தரங்க சோகத்தை எப்படி சொல்லுவது என்று அவள் குழம்பிக் கொண்டிருந்த நேரத்தில் அவள் மனக்குரலாக அவன் பேசினான். பரவாயில்ல, சொல்லுங்க. துயரங்களை சொல்லுவதற்கு ஒரு அத்தியந்தம் வேண்டும் என்பதை நான் மறக்கவில்லை, ஒப்புக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அத்தியந்தம் இந்த கல்லூரி வட்டத்திலே உங்களுக்கு இல்லை என்பதும் எனக்கு தெரியும். இதோ இந்த சூழ்நிலை, இந்த சந்தர்ப்பம் நம்முடைய நட்பை பலப்படுத்துமானால் அதை நான் போற்றுவேன், வரவேற்பேன். சொல்லுங்களேன் ப்ளீஸ். வரதன் கெஞ்சினான். ஒருவேளை அவளுடைய அந்தரங்க சோகம் பிறரிடம் சொல்ல முடியாததாக இருக்குமோ, தான் தொந்தரவு படுத்துகிறோமோ என்ற ஒரு தயக்கம் தோன்றிய பொழுது வரதன் கொஞ்சம் நிதானித்தான். மன்னிக்க வேண்டும், சொல்ல முடியாத சொல்லக்கூடாத விஷயமானால் நான் கேட்பதில் அர்த்தமில்லை என்று தயக்கத்துடன் எழுந்தவனை கண்ட அவள் மனம் நிமிர்ந்தது. தன்மேல் அபூர்வமாக பரிவு காட்டும் ஒரே ஒரு நண்பனையும் இவ்வளவு சீக்கிரம் இழக அவள் மனம் இடம் தரவில்லை. மனதளவிலே தயக்கம் சரியான பாதையை திறக்காமல் இருந்த நிலையிலேயே துயரத்துக்கான காரணத்தை சொல்ல தொடங்கிவிட்டாள். என் அப்பா என்னை கண்டாலே வெறுக்கிறார். என்னை கண்டால் அவருக்கு பிடிப்பதே இல்லை. எனக்கு என் மேலேயே அன்பு வைக்கவோ பரிவு காட்டவோ யாருமே இல்லை. சில நேரங்களில் நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன் என்று கூட தோன்றுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அப்பா என் கல்யாண விஷயமாக அடம் பிடிக்கிறார். எங்கே இருந்தோ கண்டுபிடித்து அழைத்து வந்து மனதுக்கு பிடித்தமே இல்லாத ஒருத்தரை கல்யாணம் செய்து கொள் என்று தொந்தரவு படுத்துகிறார். வார்த்தைகள் தயங்கி தயங்கி தொடர்ந்தன. பிறகு சரளமாகவே வந்தன. ஏன் மனதுக்கு பிடிக்காமல் போவானேன்? உங்களுக்கோ தன்மேல் யாருமே அன்பாகவே இல்லை என்ற ஏக்கம் இருக்கிறது. எல்லோரும் உங்களை கண்டு ஒதுக்குகிறார்கள் என்கிறீர்கள்.
தந்தை கூட அன்பும் பரிவும் காட்டவில்லை என்று சொல்லுகிறீர்கள். விவாகமானாலாகிலும் அந்த அன்பும் பரிவும் அவரிடமிருந்து கிடைக்க வழி பிறக்கும் அல்லவா? நல்ல இணை. மீண்டும் கண்ணீர் விட்டாள் லலிதா. அப்பா, எனக்காக பார்த்திருப்பது நல்ல இணையே அல்ல. என்னை எவன் கழுத்திலேயாவது கட்டிவிட வேண்டும் என்பதுதான் அவர் அவசரம். இப்பொழுது அவர் எனக்காக பார்த்திருக்கும் மாப்பிள்ளையை எனக்கு பிடிக்கவே இல்லை. பிடிக்கவில்லை என்றால் எந்த விதத்தில்? ரொம்ப ஒல்லியான உடம்பு, குட்டை. எனக்கு அவர் இணையாகவே முடியாது. லலிதா வெட்கத்தை விட்டு இந்த இடத்தில் தன் அபிப்பிராயத்தை சொன்னாள். லலிதாவின் மதர்த்த வளர்ச்சியிலே ஒரு வசீகரம் உண்டு. அந்த நடையில், அந்த உயரமான உடம்பில், கழுத்தும் அதன் கீழும் கால் வரையிலே காணப்பெறும் அந்த பூரணமான மலர்வு ஒரு வகையில் அசாதாரணமானதுதான். குள்ளமும் ஒல்லியுமான பிள்ளையை அவள் வெறுப்பதில் மனோ தத்துவ ரீதியிலே தவறே இல்லை. பெண்மையை கவர ஓரளவு அவுட்லுக்கும் தேவைப்படுகிறது என்பதை வரதன் மறுப்பவனல்ல. நீங்களே சொல்லிவிடுவது தானே? மீண்டும் வரதன் பேசினான். சொல்லிவிட்டேன். மீண்டும் சொல்லத்தான் போகிறேன். நான் அதற்கு சம்மதிக்கப் போவதே இல்லைதான். இருந்தாலும் என் சார்பில் எனக்காக அனுதாபப்பட்டு பேச என் வீட்டில் யாருமே இல்லை. அதை நினைத்தால் தான் துயரத்தை என்னால் தாங்கவே முடியவில்லை. லலிதாவுக்கு தாயார் இல்லை என்பது அவனுக்கு தெரியும். தந்தை வேதாந்தத்தையும் தெரியும். ஆனால் பழக்கம் கிடையாது. இதையே ஒரு முகாந்திரமாக கொண்டு லலிதாவின் தந்தையை பழக்கப்படுத்தி கொண்டால் என்ன என்று நினைத்தவன், நீங்கள் அனுமதித்தால் உங்கள் சார்பிலே உங்களுடைய மனநிலையை உங்கள் தந்தையிடம் எடுத்துச் சொல்ல நான் வர தயாராகவே இருக்கிறேன். வரதனின் இந்த வார்த்தை அவளுக்கு அதிகமான பரவசத்தை கொடுத்திருக்க வேண்டும். நிஜமாகவா? நீங்கள் வந்து சொல்லுகிறீர்களா? கட்டாயம் வாருங்கள். என் அப்பா உங்களை ஒன்றுமே சொல்ல மாட்டார். வித்தியாசமாக நினைப்பவரும் அல்ல. நீங்கள் வந்து சொன்னால் மிக மிக உதவியாக இருக்கும் என்றாள். அவளுடைய குழந்தைத்தன்மையான பேச்சு, மனம் எல்லாமே அவனிடத்திலே அவளை பற்றியதோர் இரக்கத்தை சேர்த்தன. என்று வரட்டும். இன்றே வாருங்கள். சாயங்காலம் அப்பாவும் இருப்பார், நானும் இருக்கிறேன் என்றவள் தன் தந்தையிடம் எப்படி பேச்சை ஆரம்பிக்க வேண்டும் என்பதை பற்றியும், கல்லூரி நண்பர் என்கின்ற வகையில் அவனுடைய வருகையால் தந்தைக்கு எந்தவிதமான தப்பு எண்ணமும் உண்டாக வழி இல்லை என்பதையும் சொல்லிக்கொண்டே எழுந்தாள். பரிசோதனை அறையை பூட்டிக்கொண்டு இருவரும் நடந்தனர். அன்று மாலை வரதன் அவள் வீட்டுக்கு வந்தது. அவள் தந்தை வேதாந்தத்திடம் பேசினது எல்லாமே அவள் அருகிருந்து கவனித்த விஷயம்தான். அதன் தொடரில் அவளை மீண்டும் கல்லூரி தோட்டத்திலே தனிமையில் சந்தித்த பொழுது அவன் அவள் தந்தையை பற்றி வெகுவாக புகழ்ந்து பேசினான். உங்கள் தந்தை உங்கள் நன்மையை உத்தேசித்துத்தான் அதை செய்ய தொடங்கினாராம். அதில் அவருக்கு எந்தவித பிடிவாதமும் இல்லையாம். நீங்கள் தான் ரொம்ப நடுங்கி போயிருக்கிறீர்கள். நான் நடுங்கவில்லை. நீங்கள் வந்து சரியான நேரத்திலே மிக மிக சாதுரியமான முறையில் என் மனநிலையை எடுத்துச் சொன்னதன் பேரிலே அப்பா அடங்கி போய்விட்டார். விவாகம் என்பது என்னதான் பெரியவர்களால் நடத்தப்படுவதாக இருந்தாலும் அதை இரு சாராரும் மனமுவந்து ஏற்றுக்கொண்டு நடப்பதில் தானே சிறப்பு. ஒருதலை பட்சமான முடிவு என்பது என்றைக்குமே ஆபத்தில்லையா என்று நீங்கள் சொன்னதன் பேரில் அவர் சமாதானம் அடைந்திருக்கலாம். அது மட்டுமல்ல, அப்பாவின் அவசரத்துக்கு இன்னொரு காரணமும் உண்டு. அதை பிறகு தெரிந்து கொள்வீர்கள். அது போகட்டும். நேற்று அப்பாவுடன் ரொம்ப நேரம் பேசிக்கொண்டிருந்தீர்களே, அப்படி என்ன பேச்சு? எல்லாம் பேசினோம். அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள், வெற்றி தோல்விகள், அவர் அடைந்த லாப நஷ்டங்கள், புதிதாக அவர் எடுத்திருக்கின்ற பேப்பர் ஏஜென்சி பற்றி, இப்படி எல்லாவற்றையும் பேசிக்கொண்டிருந்தோம். மனம் விட்டு பேசக்கூடிய அவரது சுபாவம் என்னை ரொம்பவுமே கவர்ந்து விட்டது. அதோடு தன் மகள் காரணமாக அவர் உற்சாகம் ரொம்ப சுண்டி போயிருக்கிறார் என்றான் சிரித்துக்கொண்டே. அவள் பதில் ஏதும் கூறாமல் அவனை பார்த்தாள். அகலமான முகம், ஆத்மார்த்தமான விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய உண்மையொளி வீசுகின்ற நிதர்சனமான கண்கள். அன்பென்ற அகழியிலிருந்து ஏக்கத்தின் பெருமூச்சொன்று வெளிப்பட்டது. காதல் என்பதே சில மாயமான மனவிகாரத்தின் அடிப்படையில் பிறப்பதுதானே. ஒரு பெண் தன் மனதை ஒருவனிடம் பறிகொடுக்க சந்தர்ப்பத்துக்கென்றோ சூழ்நிலைக்கென்றோ காத்திருக்க தேவையில்லை என்பதை
தர்க்க ரீதியிலே ஒப்புக்கொண்டால் லலிதா அதை மீறி விடவில்லை. அப்படி அதை மீறியிருந்தாலும் தவறு இல்லை. அன்பு மலர அந்த சந்தர்ப்பம்தான் முக்கியம் என்றாலும் அதுவும் இங்கே அவளுக்கு இசைவாகத்தான் பொருந்தியிருக்கிறது. கல்லூரி தொடங்குவதற்கான மணி அடித்தாகிவிட்டது. இருவருமாக பேசிக்கொண்டே மெல்ல நடந்து வகுப்பறைக்குள் நுழைந்தனர். கல்லூரி வகுப்பில் பின்னால் தள்ளியே உள்ள கடைசி பெஞ்சில் அமர்ந்திருக்கும் வரதன் சில வேளைகளில் அப்படியே முன்னே சாய்ந்து உறங்கிக் கொண்டிருப்பதையும் அவள் அநேக தடவை கண்டிருக்கிறாள். அவன் ஏதோ கம்பெனி ஒன்றில் இரவு ஷிஃப்டில் வேலை செய்கிறான் என்பதை அவனிடமிருந்து இல்லாமல் பிறர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாள். வசதியான குடும்பத்தில் அவன் பிறக்கவில்லை என்பது அவளுக்கு தெரியும். எத்தனையோ தடவைகளில் அவனுடைய கல்லூரி படிப்புக்கு இடைஞ்சல் வந்து விடும்படியான சூழ்நிலைகள் எத்தனையோ ஏற்பட்டது உண்டு. கல்லூரி சம்பளம் கட்ட முடியாமல் தவித்ததையும் அவள் கண்டு உதவியும் இருக்கிறாள். நான் தொடர்ந்து படிக்கத்தான் விரும்புகிறேன். என் குடும்ப வறுமை என்னை வெளியில் நெட்டி தள்ளிவிடும் போல இருக்கிறது. இப்பொழுது கடைசி வருஷம். இந்த 3 ஆண்டுகளில் என் பணம் என்று கல்லூரிக்கு 2 டேர்ம் தான் கட்டியிருப்பேன். மற்றது எல்லாம் என் நண்பர்கள் எனக்கு கொடுத்து உதவியதுதான் என்று சொல்லுவான். அவனுடைய குடும்பம் பெரிய குடும்பம். தாயார், கண் தெரியாத தந்தை, விதவை சகோதரி, வயது வந்த தங்கைகள் 2. அந்த அந்த சாகரத்தில் அவன் மூத்த பிள்ளை. பெருமூச்சு விட்டுக்கொண்டே பின்னால் திரும்பி பார்த்தாள் லலிதா. சோகமயமான அந்த உருவம் அவளுடைய பச்சாதாபத்தை அதிகமாக்கியது. லலிதாவுடன் கொஞ்சம் நெருங்கிய நட்பு உண்டாகி அது காலகிரமத்தில் இன்னும் அதிக ஈடுபாட்டோடு இணைந்து வந்த அந்த குறுகிய கால அளவிலே மற்றவர்களின் பொறாமைக்கு ஆளாகவில்லை வரதன். பொறாமைக்கு ஆளாக லலிதா பெரிய அழகி அல்லவே. பரிகாசத்துக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆளானான். மற்றவர் செய்கின்ற பரிகாசம், அதை கண்டு மனம் துடிக்கும் லலிதாவின் சோகம், அதை நினைத்து தனிமையில் அவள் விடுகின்ற பெருமூச்சுக்கள், இவையே வரதனை இன்னும் ஓரளவு அதிகமாக அவள் பக்கமாக பிடித்து தள்ளி கொண்டு போயின. இதற்கிடையில் வரதனின் குடும்ப சூழலில் எத்தனையோ பிரளயங்கள். ஒவ்வொரு சமயமும் அந்த பயங்கரமான அலையின் மேல் நீந்தி லலிதாவின் வீட்டு வாசல் படியில் வந்து நிற்பான். அதற்காக அவள் தயங்குவதே இல்லை. வரதனுடைய துயரங்களை தீர்ப்பது தன் கடமைகளில் ஒன்று என்ற மனோபாவத்தை ஒருவித பெருமையோடு வளர்த்து கொண்டு விட்டவளுக்கு அவன் உதவி கேட்டு வரும்பொழுது தயக்கம் ஏற்பட காரணமே இல்லையே. என்னை பிடிக்கிறதா உங்களுக்கு? கட்டுப்பாட்டை மீறினதோர் ஆவேச நிலை அவளுக்கு. தன்னை பூரணமாக நேசிப்பவரின் விழிகளில் வருகின்ற நம்பிக்கை மட்டும் போதவில்லை. விழிகளில் உள்ளதை வார்த்தைகளில் கேட்க அவள் துடியாகவே துடித்தாள். நான் உன்னை நேசிக்கிறேன். வார்த்தைகளின் சங்கமத்திலே அமுதம் பிறந்து அது அவள் நெஞ்சிலே சுரந்து பின் அதுவே கண்களில் கண்ணீராக சுரக்க கொட்டியது. நிகழ்வின் உச்சநிலை. தன் காதுகளையே நம்ப முடியாத வார்த்தைகளை கேட்டதால் உண்டான பரவசம். வரதனின் கரத்தை தன் 2 கைகளில் இறுக்கமாக பிடித்து கொண்டாள் அழகற்ற லலிதா. லலிதாவின் தந்தை வேதாந்தத்துக்கு மகளுடைய விவாக விஷயமாக அதிக சிரமம் ஏற்படாது என்ற அளவுக்கு வரதன், லலிதா இவர்களின் பிணைப்பு அவரை நிம்மதியடைய செய்தது. அழகற்ற தன் மகளுக்கு இப்படி ஒரு நேசக்கரம் நீளுவதை தடுத்து நிறுத்த அவர் அவ்வளவு விவேகமற்றவர் அல்ல. அதோடு கூட அவருமே இந்த நிலை ஓர் உச்சத்தை சீக்கிரம் எட்டிவிட வேண்டும் என்று காத்திருந்தார். லலிதா அவரை விட்டு போய்விட்டால் அவர் நினைக்கின்ற எதிர்பார்க்கின்ற மற்றொரு காரியத்தை எந்தவிதமான மனசாட்சியின் உறுத்தல்களுக்கும் தம்மை ஆளாக்கி கொள்ளாமல் சாதித்து கொண்டு விடலாம். ஆம், ரமாபாயை பதிவு திருமணம் செய்து கொண்டு விடலாம். 5 வருஷங்களாக திரைமறைவிலே நடக்கின்ற காதல் நாடகத்தை அரங்கேற்றி விடலாம். இதுதானே அவர் திட்டம். கல்யாண வயதை கடந்துவிட்ட மகளை வீட்டில் வைத்துக்கொண்டு 2ஆம் மனைவியுடன் வீட்டில் சல்லாபிக்க முடியுமா? அதற்கும் வேதாந்தம் தயார்தான். ஆனால் அந்த ரமாபாய் தான் அதற்கு தயாராக இல்லை. உங்கள் பெண் லலிதாவை யாருக்காவது விவாகம் செய்து கொடுத்து விடுங்கள். உங்களிடம் தான் பணம் இருக்கிறதே. ஆளா கிடைக்க மாட்டான். அதை சீக்கிரமாக முடியுங்கள். பிறகு நம் பாண்டேஜ் என்று கூறிவிட்டாள். அவளுக்கு லலிதாவின் மேல் வெறுப்பும் கிடையாது, வாஞ்சையும் கிடையாது. தனிப்பட்ட குண அதிசயங்களோடு அவள் வேதாந்தத்தை கவரவில்லை. வேதாந்தமும் அவளை ஏதோ
அளவுக்கு மீறின காதல் வயப்பட்டோ விரக தாபத்தால் ஈர்க்கப்பட்டோ அவள் மேல் பைத்தியமாகி அலையவில்லை. ஏதோ ஒரு மன ஈர்ப்புத்தான். சபல குணங்களின் இருமுனை ஈர்ப்பு, அவ்வளவுதான். இரகசியமான முறையிலே சந்திப்பை மூடி மறைக்க இருவர் மனதிலும் பயம் முளைத்துவிட்டது. அந்த பயத்தோடு இருவரும் தூர விலகி போய்விட முடியவில்லை. உறவு அவ்வளவு நெருக்கமானதாக பிணைந்து விட்டிருந்தது. இவைகளோடு அவர்களுடைய பாண்டேஜை தடுக்கவும் யாருமில்லை. ஒரே ஒரு தடை, லலிதா தான். வயது வந்த பெரிய பெண். அப்படியா என்று வியக்கத்தான் செய்தான் வரதன். லலிதாவின் வார்த்தைகள் அவனுக்கு வியப்பாக தோன்றின. ஆமாம் என்றாள் லலிதா வெட்கத்துடன். அந்த ரமாபாய்க்கு வயது 30க்கு மேலே இருக்கும். இலைமறைவு காய் மறைவாக இது 5 வருஷங்களாகவே உண்டு. 50க்கும் மேல் வயதை ஒட்டிவிட்ட உன் தந்தைக்கு இந்த வயதில்? வயதுக்கும் விவேகத்துக்கும் அவரை பொறுத்தவரையில் சம்பந்தமே இல்லை. லலிதா இதை வெறுப்புடனோ வேகத்துடனோ சொல்லவில்லை. அனுபவித்து கழித்து அல்லது பார்த்து பார்த்து புளித்த நிலையோடு ஒருவித அலட்சியமாகவே பேசினாள். இப்பொழுது சொல்லுங்கள், நான் அவருக்கு ஒரு தடைதானே? இதற்கு வரதன், தடை என்று ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும்? உனக்கும் காலத்தில் நடக்க வேண்டியதுதானே என்றான் சிரித்து கொண்டே. அன்று அவள் வரதனை வகுப்பறையில் கண்டபொழுது மிக மிக அதிகமாக கலவரமடைந்தாள். வரதனுடைய தோற்றம் அவளை என்னவோ செய்தது. ஏன் இவர் இப்படி இருக்கிறார்? உடையும் முகமும் இப்படி இருப்பானேன்? வீட்டில் ஏதேனும் நடந்திருக்குமோ? கண்கள் கூட கலங்கி போயிருக்கின்றனவே. தலை கலைந்திருக்கிறது. அவரை பார்த்தால் ஒரு கல்லூரி மாணவர் போலவே இல்லையே. ஏழ்மைக்கு இப்படி ஒரு கோலமா? வகுப்பு முடியும் வரையிலும் அவள் சிரமப்பட்டு காத்திருந்தாள். அது முடிந்ததோ இல்லையோ, விடுவிடுவென்று அவர்கள் எப்பொழுதும் சந்தித்து உரையாடும் சிமெண்ட் மேடை அருகில் போய் நின்றாள். அவன் வந்தான். அவனுடைய நிலையை அவள் வற்புறுத்தியதின் பேரில் விளக்கினான். வீட்டில் உண்டான ஒரு தவிர்க்க முடியாத இக்கட்டு. சங்கிலியை அடகு வைத்த இடத்தில் அதை உடனே திருப்பிக் கொள்ளும்படி தொந்தரவு கொடுப்பதையும், அப்பொழுது இருக்கின்ற நிலையில் அதை மீட்க பணம் இல்லாமல் அலைவதையும், இதன் காரணமாக வீட்டில் அவனுடைய விதவை தமக்கைக்கும் அவனுக்கும் ஏற்பட்ட சண்டை காரணமாக ஏற்பட்ட மனஸ்தாபங்களையும் விளக்கிவிட்டு சோகத்துடன் நின்றான். வரதன் கலங்குவதை அவளால் காணவே முடியவில்லை. அன்று மாலையே அவனை தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்று நகையை திருப்புவதற்கான தொகையை கொடுத்தாள். இரவு தொழிற்சாலையில் வேலை, பகல் நேரத்தில் கல்லூரி படிப்பு, நிம்மதியில்லாத வீட்டின் சூழ்நிலை, எவ்வளவு முயன்றும் அமைதியை நிலைநாட்ட முடியாத குடும்பம், வறுமையோடு பின்னி பிணைந்த சூழ்நிலையிலும் குறையாத குறைகள், கோபதாபங்கள், சுடுசொற்கள், மனக்லேசங்கள், நடுநிலைமை நழுவி போகும் சம்பவங்கள், எதையுமே சரிவர ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாத பெரிய குடும்ப நிலை. யாருக்கென்று வாழ்வது? யாருக்கென்று உழைப்பது? படித்து பட்டம் பெற்று உழைத்து சம்பாதித்து இந்த ஆல விருட்சம் மாதிரியான குடும்பத்தை பாதுகாத்து கடை தேற்ற வேண்டும். வரதன் ஒரே ஒரு முறையல்ல, இப்படி பல முறைகள் சிந்தித்து மலைத்திருக்கிறான். இந்த சாகரத்தில் நீந்தி கரை சேருவோம் என்ற நம்பிக்கை அவனுக்கு சிறிது காலமாக இல்லை. அதை என்றோ இழந்து விட்டான். நடுவிலே லலிதாவின் அன்பும் பரிவும் அவனுடைய நைந்த உள்ளத்தில் கொஞ்சம் பசுமை செழிக்க உதவி செய்தன. இப்பொழுது அந்த நம்பிக்கையையும் இழந்து கொண்டு வந்தான். அவளுடைய உதவியை எத்தனை நாட்களுக்கு பெற முடியும்? அவளையும் நேசித்து கொண்டு அவள் உதவிக்காக கையையும் நீட்டிக்கொண்டு இருப்பது எவ்வளவு கேவலம்! குடும்பம் இருக்கின்ற நிலையில் அவளை நேசிக்கிறேன் என்று வேறு சொல்லியாகிவிட்டது. இந்த நிலையில் அவளையும் கல்யாணம் செய்து கொண்டு அந்த சூழலில் அவளையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமா? கேள்விகள், அதற்கு கிடைத்த பதில்கள், மனதளவில் எழும்பி அடங்கிய அசாத்தியங்களில் களைப்பு. இதற்கு பின் உண்டான முடிவுதான் மிக மிக பயங்கரமான, இயற்கையை மீறின இரகசியம். அன்று மாலை நேரத்தில் வகுப்புகள் எல்லாம் முடிந்த பின் வெளியில் வந்த பொழுது அபூர்வமாக வரதன் பரிசோதனை அறைக்குள் சுற்றுமுற்றுமாக பார்த்து கொண்டே அறையின் ஒரு கதவை மட்டும் திறந்து கொண்டு உள்ளே நுழைவதை தூரே நின்று பார்த்தாள் லலிதா. வரதன் அந்த பரிசோதனை அறையை திறந்த நிலை, கலவரம் சூழ சுற்றுமுற்றும் பார்த்தது. அன்று முழுவதும் அவனிடம் காணப்பட்ட தனிமை, மோனம் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து பார்த்த பொழுது லலிதாவுக்கு ஏற்பட்ட படபடப்புக்கு அளவே இல்லை.
இந்த வேளையில் அவருக்கு அங்கே என்ன வேலை இருக்கும்? கேள்வி அவளை அந்த அறைக்குள் நெட்டித் தள்ளியது. உள்பக்கம் தாளிடப்படாமல் இருந்த ஒரு கதவை மட்டும் சத்தமின்றி திறந்து கொண்டு உள்ளே எட்டிப் பார்த்தாள். பார்க்க எடுத்துக்கொண்ட அந்த வினாடியை விட குறைந்த அளவு நேரம்தான் அவள் வரதன் மேல் பாய்ந்த நேரம். அவன் வாயருகில் போய்விட்ட கண்ணாடி கோப்பையை அசூர வேகத்திலே தட்டிவிட்டவள் அதே வேகத்தில் அங்கிருந்த ஸ்டூல் ஒன்று தடுக்கி கீழே விழுந்தாள். எந்த கண்ணாடி கோப்பையை வரதன் கையிலிருந்து தட்டிவிட்டாளோ அந்த கோப்பையில் இருந்த அக்னி திராவகம் அவள் முகத்தில் கொஞ்சம் பட்டு கீழே விழுந்து உடைந்து சிதறியது. வலது காதுக்கு அருகில் பட்ட திராவகம் கீழ்த்தாடை வரையிலும் வழிந்து மேல் தோலை கருக்கி விட்டு கொண்டு இருந்த நிலையில் கீழே விழுந்த லலிதா வலது கன்னத்தை பிடித்து கொண்டே எழுந்தாள். வரதன் பதறிவிட்டான். சில வினாடிகள் அவனது மூளை செயலற்று ஓய்ந்து விட்டது. லலிதா, லலிதா! லலிதாவின் கண்களிலிருந்து வலி தாங்க முடியாமல் கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. முதல் உதவிக்கென்று அவன் பதட்டத்துடன் வெளியில் ஓடி வந்து உதவிக்கு அங்கிருந்த 2 விரிவுரையாளர்களை அழைத்தான். மேஜை மேல் இருந்த அக்னி திராவகம் என் கைப்பட்டு நழுவி என் மேல் சிந்திவிட்டது, அவ்வளவுதான் என்று வந்து கேட்டவர்களிடம் அவளை முந்திக் கொண்டு பதில் சொன்னது தன்னை காப்பாற்றத்தான் என்பதை வரதன் ஊகித்து கொண்டான். திடகாத்திரமான உடல், மனமும் தான் அப்படி. எனவேதான் இவ்வளவெல்லாம் ஏற்பட்டும் லலிதா எந்த நிலையிலும் சுய நினைவுகளை இழந்துவிடவோ உறுத்தும் ரணவேதனையால் வாய்விட்டு அரற்றவோ செய்யவில்லை. மாறாக வந்த விபத்துக்கான காரணத்தை தூண்டி துருவி கேட்டவர்களிடமெல்லாம் அதேதான் சொன்னாள். தந்தை வேதாந்தத்தின் கவலையும் விசாரமும் இரட்டிப்பானதற்கு காரணம் இருந்தது. மகள் ஏற்கனவே அழகற்றவள். அதோடு அக்னி திராவகம் பட்டு காதிலிருந்த கீழ்த்தாடை வரையில் 2 விரல் அகலத்துக்கு தோல் கருகி பின் உரிந்து வெண்மையாகிவிட்டிருந்தது. அவரது கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையையும் வேரோடு சாய்த்து விட்டது. மனதில் வேதனையின் உறுத்தல் புரையோடி கொண்டு இருக்கையில் இயல்பாக இருக்க வேண்டிய அன்பின் அந்யோன்யத்தில் கூட சிறு கீறல் விழத் தொடங்கிவிட்டது. 20 நாட்களுக்கு பின் லலிதா மீண்டும் கல்லூரி வந்த பொழுது அவளுக்கு காத்திருந்த அந்த செய்தி அவளுடைய ஆறா துயரத்துக்கு அப்பொழுதே அடிக்கோலிட்டு விட்டது. வரதன் இராணுவத்தில் சேர்ந்து விட்டார். இனி கல்லூரிக்கு வரவே மாட்டார். தனியே நடந்து வந்து கொண்டு இருந்தவள் வானத்தை நிமிர்ந்து பார்த்தாள். மாலை நேர வானில் மேகத்திடலுக்கு கீழே தனியாக ஒரு பறவை மிக மிக நிதானத்துடன் பறந்து போய் கொண்டிருந்தது. துயர் சூழ்ந்த இந்த 10 நாட்களில் கல்லூரியும் அதன் வகுப்புகளும் வரதனுடன் அமர்ந்து பேசுகின்ற மரங்கள் அடர்ந்த அந்த தோப்பும் பரிசோதனை அறையும் அவள் உள்ளத்தில் வெறுப்பையும் வேதனையும் வளர்த்தன. அழகற்ற தன் வாழ்வுக்கு ஒரே ஒரு துணை, உயிரை கொடுத்து உயிரை காத்ததற்கு நேரில் சந்தித்து போய் வருகிறேன் என்று சொல்லக்கூட மனம் வராமல் மனம் மறுத்து போன விந்தையை எண்ணி நொந்தவளுக்கு அன்று வந்த அந்த கடிதம் அவளுடைய கண்ணீரை துடைத்தது. குடும்ப கஷ்டத்தின் காரணமாக நிரந்தரமாக விடுதலை பெற துடித்து அக்னி திராவகத்தை குடித்து உயிரை மாய்த்து கொள்ள முயன்றது. அதனால் உண்டான சங்கடங்கள், அதற்கு மன்னிப்பு, சாவை விட வாழ்விலே வாழ்வை எதிர்த்து போரிட்டு அதன் சவாலை முறியடிக்க எண்ணியது. நேரில் வந்துவிட்டால் அனுமதி கிடைக்காது என்ற சந்தேகத்தால் வெளியாரிடமும் சொல்லாமல் இராணுவத்தில் சேர்ந்துவிட்டது என்று இப்படி எல்லாமே இருந்தது. அக்கடிதத்தில் அதோடு உன் தியாகத்துக்கு பிரீதி செய்யவே அருகதையற்றவனாகிவிட்டேன். மனிதாபிமானத்தின் முன்னால் நீ மிக மிக உயர்ந்து விட்டாய். உன் தியாகத்தை மறப்பவன் மனிதனே ஆக மாட்டான். தயவு செய்து காத்திரு. எத்தனை நாட்களானாலும் வந்து விடுவேன். முன்பு அன்றாட வாழ்க்கையை பிரச்சனைகளை முன்னே வைத்து கொண்டு போராடி கொண்டு இருந்தேன் தனியனாக. ஆனால் இப்பொழுதோ பல பேர்களுடன் சேர்ந்து நாட்டுக்காக போராடும் பணியில் இறங்கிவிட்டேன் என்று இப்படி கடிதம் நீண்டு கொண்டே போய் ஓரிடத்தில் முடிந்திருந்தது. அந்த கடிதம் முடிந்த இடத்தில்தான் லலிதாவின் சோக வாழ்வும் ஆரம்பித்தது. வாழ்க்கை என்பது வெறும் காதல் கடிதங்களில் மட்டுமில்லை என்பதை வரதன் அவளை தனியாக விட்டு சென்ற பின் உணர்ந்தாள் லலிதா. தூரத்து பச்சை போல வெறும் எண்ணங்களை மட்டும் உணர்வு பூர்வமாக வளர்த்து கொண்டு அதன் இதமான நிழலிலே போலித்தனமான சுகத்தை நுகர்வதை வளர்ந்துவிட்ட அவள் இதயம் ஏற்கவில்லை. வளர்ந்துவிட்ட அவள் உடல் ஏற்கவில்லை. வளர்ந்துவிட்ட நியாயமான ஆசை ஏற்கவில்லை. வரதனுடன் அவள் எட்ட நின்று பழகிய ஆரம்ப காலத்துக்கும்
நெருங்கி வந்து தொட்டு அணைத்து சிரித்து முகத்தை வருடி முத்தமிட்டு பழகிய கடைசி நேரத்துக்கும் எவ்வளவோ வித்தியாசமுண்டு. அந்த பழக்கத்தின் நெருக்க நினைவுகள்தான் இன்று அவளுடைய எதிரிகள். 2 3 மாதங்களுக்கு ஒரு முறை வந்த கடிதங்கள் கூட இப்பொழுதெல்லாம் அபூர்வமாக போய்விட்டன. நாட்களின் எண்ணிக்கையை கணக்கிடுவதை விட சோகமயமான நினைவுகளால் உடல் வாடிய வேதனையை கணித்து விடுவது லலிதாவின் உருவத்தை பொறுத்தவரையிலும் சுலபமாகவே இருந்தது. வீட்டுக்கு வரும் கடிதங்கள் கூட நின்றுவிட்டன. மாதமானால் வரும் பணத்தோடு சரி. அதிலிருந்து வரதன் இராணுவத்தில் பணியாற்றுகின்ற வேலை பிரிவு மிக மிக முக்கியமானதாக இருக்கும் என்பதை ஊகிக்க முடிந்தது லலிதாவுக்கு. வேதாந்தத்தின் சினம் இந்த ஓராண்டு காலத்தில் குறைவதற்கான சம்பவம் ஒன்றும் நடக்கவில்லை. ரமாபாயை அவர் திட்டப்படி பதிவு திருமணம் செய்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை லலிதா இன்னும் ஏற்படுத்தவே இல்லை. இளமை துடிப்புள்ள அந்த வாலிப நாட்களை விட இதொன்றும் வசந்தம் வீசும் நாட்கள் இல்லைதான். வேகமும் துடிப்பும் சிந்தி சிதறும் பருவம் இல்லைதான் என்றாலும் இந்த இணைப்பிலும் ஒரு அவசரம் அவர்களுக்கிடையே. இருவருக்குமே விளங்காத மோக நிலையின் தவிப்பு. அக்கினி திராவகம் பட்டு தோல் கருகி காதிலிருந்து கீழ்த்தாடை வரையிலும் வெள்ளையோடி விகாரப்படுத்திவிட்ட மகளின் முகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் அது தாபத்தை விட சில வேளைகளில் ஆத்திரம்தான் அதிகமாக வரும் அவருக்கு. செய்யாத சிகிச்சைகள் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை. ஏற்கனவே அதிக அழகில்லாத கருப்பு, அதில் வேறு இப்படி ஒன்றும் சேர்ந்து கொண்டது. வேதாந்தத்துக்கு தெரியாது இது எப்படிப்பட்ட தியாகத்தின் வடு என்ற. வேதாந்தத்தின் மனக்குமுறல் அவர் நெஞ்சத்தில் கனன்று பிறகு லலிதாவின் முன்னால் வடிந்து சிந்தியது, வெடித்து சிதறியது. உன்னை அவன் நன்றாக ஏமாற்றிவிட்டான். யாரையோ நல்ல மனமே இல்லாதவனை நம்பி நீ மோசம் போய்விட்டாய். இனியும் அவனை நினைத்து வீணிலே காலம் கடத்துவது சுத்த முட்டாள்தனம். அதை நான் விரும்பவும் இல்லை. எனக்கு காரியம் நடந்தாக வேண்டும் என்றவர் மேற்கொண்டு காரியங்களில் தீவிரமாக இறங்கிவிட்டார். தடுத்து கூறும் சந்தர்ப்பத்தை அவர் அவளுக்கு தரவே இல்லை. விம்மலிலும் வெடிப்பிலும் 2 முறை வரதனின் வீடு சென்று அவனுடைய இராணுவ விலாசத்தை வாங்கி வந்தாள். அவசர அவசரமாக அவள் எழுதிய கடிதத்துக்கு அவனிடமிருந்து பதிலே வரவில்லை. தந்தையின் வார்த்தைகள் ஒருவேளை உண்மையாக இருக்குமோ? இருக்கும் வரையிலும் தேவையான உதவிகளை பெற்று அதற்காகவே காதலிப்பது போல நடித்து என்னை ஏமாற்றியிருப்பாரோ? அப்படியானால் அவரை காப்பாற்றப் போய் ஏற்றுக்கொண்ட இந்த தழும்பு வெறும் வடுதானா? தியாகத்தின் சின்னமில்லையா? இதயமில்லாத ஒரு போலியை நம்பியதற்கு நான் அடைந்து இருக்கின்ற வாழ்க்கை அடையாளமாகவே போய்விடுமா? எண்ணம் கசந்தது, இதயம் இருண்டது. நினைவுகளும் நினைவை சார்ந்த நினைவுகளும் மன அமைதியை அதிகப்படுத்திய நாட்களிலேயே வேதாந்தம் தம் தீவிரமான மாப்பிள்ளை வேட்டையில் வெற்றியும் அடைந்துவிட்டார். ஒரு நாள் மாலை போதில் அவளை யாரோ சேலத்திலிருந்து பெண் பார்க்க வருகிறார் என்பதை சொல்லி தயாராக இருக்கும்படி கட்டளை பிறப்பித்து விட்டார் வேதாந்தம். வரதனின் பாராமுகம், தந்தையின் வார்த்தைகள், வரதனை பற்றி தந்தை கிளப்பிவிட்ட தப்பபிப்பிராயங்களின் பின்னே உள்ள வலு, அதனால் ஏற்பட்ட அடங்காத மனக்குழப்பத்தின் சாயல். இவை போன்ற நிலையிலே அவள் வேதாந்தத்துக்கு மறுபேதம் கூறவில்லை, பணிந்தே போய்விட்டாள். தந்தை பார்த்து தேர்ந்தெடுத்த அந்த மனிதர் தன்னை எப்படி விரும்பினார், தன் முகத்தில் உள்ள வடுவை கண்ட பின்னரும் கூட தன்னை ஏன் மணந்தார் என்ற ரகசியம் பின்னர் தான் தெரிந்தது அவளுக்கு. அதிலும் அவளுக்கு பெரும் தோல்விதான். ஒன்றிலே இழந்த அமைதியை வேறொன்றிலே பெறலாம் என்ற மனதை திடப்படுத்தி கொண்டு நேச நினைவின் கதவுகளை இறுக்கமாக சாத்திவிட்டு வாழ்வு எனும் வெளியிலே வந்து நின்ற பொழுது அவளை மணந்த நரசிம்மன் அவளை நெருங்காமல் தூர நின்றான். தூர நின்றதோடு மட்டுமல்ல, தூரவே விலகியும் சென்றான். என்னை பிடிக்கவில்லையா உங்களுக்கு? அவள் கேட்ட முதல் கேள்வி இது. நரசிம்மன் நகைத்தான். துயரத்துக்கு நகைப்பதும் ஒரு குணம் என்றால் அது நகைப்பு இல்லை. எனக்கு இந்த உலகமே பிடிக்கவில்லை. இந்த உலகமே பிடிக்காமல் தான் என்னை விவாகம் செய்து கொண்டீர்களா என்று கேட்டுவிட துடித்தாள். ஆனால் அதை மாற்றிக்கொண்டு, நான் அழகு இல்லாதவள், அதோடு அருவருப்பாக கன்னத்தில் தோல் உரிந்து வெண்மையான தழும்பு வேறு, அதுதான் காரணமாக இருக்கும் என்றாள். லலிதாவின் குரல் துயரத்தோடு வந்தது. கண்களும் பணித்தன. அருகில் நின்ற நரசிம்மன்
களைந்த அவள் முகத்தை தூக்கினான். உன் அழகை பற்றியே நான் கவலைப்படவில்லை. நீ அப்படி இல்லையே என்ற ஏக்கமோ தாபமோ எதுவுமே எனக்கு இல்லை. உன்னை பெண் பார்க்க வந்தபோதே இந்த வடுவை பார்த்தேன். உன் தந்தையும் அதன் காரணத்தை சொல்லிவிட்டாராகையால் இதை போன்ற புறநிலையின் தேர்வுகளை நான் அவ்வளவாக பொருட்படுத்துவதே இல்லை. நரசிம்மன் அவளை விட்டு நகர்ந்து நின்றான். அவன் பேச்சுக்கள் கூட அவளுக்கு புரியாத புதிராகவே இருந்தன. பின் இந்த உலகமே பிடிக்கவில்லை என்று கூற காரணம் என்ன? நரசிம்மன் சிறிது நேரம் தயங்கினான். பிறகு திடம் பெற்றவனாக, நீ எனக்கு மனைவியாக இருப்பதை விட ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்க வேண்டும், இருப்பாயா என்று கேட்டான். லலிதாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. தாம் ஏதோ பெரும் அளவில் ஏமாந்து விட்டதாக மட்டுமே அந்த நேரத்தில் ஓர் அவசர உணர்வாக உணர முடிந்தது. உங்களுக்கு ஒரு குழந்தையா? ஆமாம். அப்படியானால் நான் நான் நீ இரண்டாம் தாரமல்ல எனக்கு என்றவன் நீண்ட பெருமூச்சோடு நாற்காலியில் அமர்ந்தான். எனக்கு முதல் மனைவி என்ற ஒருத்தி கிடையாதானால் குழந்தை மட்டும் உண்டு. இதை நீ நம்புவாயா? இதை நான் நம்பி என்ன ஆக வேண்டும்? நம்பாமல் உங்களுக்கு வாக்கு கொடுப்பதை விட நீங்கள் சொல்லுகின்ற உண்மையை ஏற்றுக்கொண்டு உங்களை திருப்திப்படுத்த நிச்சயமாக என்னால் முடியும். லலிதாவை நிமிர்ந்து பார்த்தான் நரசிம்மன். 2 கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிந்தோடியது. ஓடிச்சென்று அவனது கண்களை துடைத்து விடுவதற்கானதொரு நிகழ்வை அந்த சூழ்நிலை அவளுக்கு கொடுக்கவே இல்லை. அதற்கு மாறாக மனதின் மூலையில் குழப்பமும் பயமும் வந்து கனத்து கொண்டிருந்தன. நடத்தை கெட்ட துரோகி ஒருத்தியை நம்பி நான் மோசம் போய்விட்டேன் லலிதா என்று சொல்லிவிட்டு உடல் குலுங்க குலுங்க அழுதான் நரசிம்மன். லலிதாவினால் ஒரு பிடிப்பின்றி அங்கே நிற்கக்கூட முடியவில்லை. எதிரே கிடந்த நாற்காலியை பற்றி கொண்டு விழிகளில் பீதியோடு அசைவற்று நின்றாள். நடத்தை கெட்ட ஒருத்தியை நம்பி என் உடம்பை கெடுத்து கொண்டு விட்டேன். அது போதாது என்று எவனுக்கோ அவள் பெற்றுக்கொண்ட ஒரு பையனுக்கு இன்று தந்தையாக இருக்க வேண்டிய பாவத்தையும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நல்லவள் என்று எண்ணியது ஒருபுறம் இருக்க, என் சபலத்தால் ஏற்பட்ட வினை என்பதையும் நான் உன்னிடம் சொல்லுவதில் வெட்கப்படவே இல்லை. நல்லவள் மாதிரி என்னிடம் நடித்துவிட்டு வேறு யாருக்கோ ஜனித்ததை உங்களுடையதுதான் என்று கூறி என்னிடம் ஒப்படைத்துவிட்டு ஒரு நாள் தன் சுய சுரூபத்தை காட்டிவிட்டு ஓடியே போய்விட்டாள். ஓடிவிட்டாளா? எங்கே ஓடிவிட்டாள்? ஆம், ஓடிவிட்டாள் தான், வேறு யாருடனோ. அப்படியென்றால் அவளை எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம். கண்ணியமற்றவளை எந்த பெயர் வைத்து அழைத்தால்தான் என்ன? லலிதாவுக்கு உடம்பெல்லாம் வியர்த்து கொட்டியது. உங்களுக்கு பிறக்காத குழந்தை என உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை ஒரு பெண்தானே சொல்ல முடியும். அதை ஆணும் சொல்ல முடியும் இல்லையா? லலிதா மௌனம் சாதித்தாள். அவள் எனக்கு முன்னர் வேறு யாருடனோ கொண்டிருந்த தொடர்பும் அதனால் உண்டானதும் எனக்கு தெரிய வந்த பொழுது அவளை வெறுத்து ஒதுக்கிவிட தீர்மானித்தேன். இதை உணர்ந்துவிட்ட அவள் தனக்கு குழந்தை பிறக்கும் வரையிலும் சாது போல இருந்துவிட்டு பிறகு குழந்தையை என் கையிலே கொடுத்துவிட்டு பாசாங்கு செய்தாள். நீலி போல அழுதாள். ஊரை கூட்டினாள். நரசிம்மன் அதை அதோடு நிறுத்திவிட்டான். அதற்கு மேல் அதை தொடர அவனுக்கு விருப்பமில்லை. மௌனியாகிவிட்டான். அவனது மௌனம் சீக்கிரம் கலையாது என்பதை அறிந்தவள் அப்போது உண்டான ஒரு மன நெகிழ்வின் உந்துதலோடு உங்களிடம் உங்களுடையதே இல்லாத குழந்தையை ஒப்படைத்து விட்டாள். அதை இனிமேல் நான் பாதுகாக்க வேண்டாம், அவ்வளவுதானே என்றாள். ஆமாம் என்பது போல தலையசைத்தான். பிறகு பெருமூச்சு விட்டுக்கொண்டே, இந்த நிகழ்ச்சி நடந்த 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதன் பின் விவாகம் செய்து கொள்ளும் ஆசையே இல்லாமல் காலம் தள்ளிவிட்டேன். இந்த பாவ சின்னத்தோடு இருக்கும் என்னை யார் மணப்பார்கள்? அநேக சம்பந்தங்கள் நழுவியதற்கு இதுதான் காரணம். முடிவாக என் முன் வாழ்வின் அவலத்தை மூடி மறைத்தால்தான் அந்த குழந்தைக்கு ஒரு தாய் கிடைப்பாள் என்பதால் இதை மறைத்துவிட்டேன். எனக்கு என் மனைவியை விட என் இந்த கேவலமான பின்னணி வாழ்வை புரிந்து கொண்டு அந்த குழந்தையை வளர்க்க ஒரு பெண்தான் உடனடியாக தேவையாக இருந்தது. இன்று அவனை யாருமே ஏற்க மாட்டேன் என்கிறார்கள். நர்ஸ் ஒருத்தி அந்த குழந்தையை தான் எடுத்துக்கொள்ளுவதாக எடுத்துக்கொண்டு போனாள். இப்பொழுது அவளும் அதை கைவிட்டுவிட போகிறாள். 4 கடிதங்கள் வந்துவிட்டன அவளிடமிருந்து.
குழந்தையை எடுத்துக்கொண்டு போகும்படி அவர்களது நண்பர்களும் மற்றவர்களும் ஏதேதோ கூறுவதால் அந்த குழந்தை மேல் இருந்த அன்பு சரிந்து விட்டது அவளுக்கு. இந்த விவாகத்தை காரணம் காட்டி இன்னும் கொஞ்ச நாட்கள் வைத்திருக்குமாறு நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். இப்பொழுது நீ வந்துவிட்டாய். நான் போய் அந்த குழந்தையை எடுத்து வர வேண்டும் என்றான். நரசிம்மன் அவள் முகத்தை பார்த்தபடியாக அமர்ந்திருந்தான். அவன் கண்கள் அவளிடம் சம்மதம் பெற துடித்தன. இனி நான் என்ன செய்ய வேண்டும்? உன் அனுமதி வேண்டும். குழந்தையை வாங்கி வரவா? கொண்டு வாருங்கள். அதற்கு தாயாக இருக்க நான் சம்மதிக்கிறேன். போதுமா? உங்கள் மனமும் இதற்காகத்தானே ஏங்கி கிடந்தது. என்மேல் உனக்கு கோபம் இருக்கும். இதை முன்பே சொல்லாமல் மறைத்து உன்னையும் உன் அப்பாவையும் ஏமாற்றி விட்டதாக நினைப்பாய். நீ எப்படி நினைத்தாலும் சரி. இனி அதற்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்பேன். எனக்கு இந்த இக்காட்டிலிருந்து மீண்டு வர வேறு வழியே தோன்றவில்லை. ஆழமானதொரு அனுதாப பார்வையோடு நரசிம்மனை பார்த்தாள் லலிதா. கோபப்படவோ ஆத்திரப்படவோ வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? யாருடைய வாழ்க்கையும் தேர்ந்தெடுக்கப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கையல்ல. எப்படி எப்படி அமைகிறதோ, எப்படி எப்படி அமைத்து கொள்ளுகிறோமோ அதுதான் வாழ்க்கை. படுகுழியிலே வீழ வேண்டும் என்று யாருமே திட்டமிடுவதில்லை. வீழ்ந்த பின் பார்த்து நடந்து இருக்கலாமே என்று எண்ணுவதுதான் மனித சுபாவம். இதில் யாரை யார் குறை கூறுவது? விபத்துக்கள் விபத்தோடு தான் முடிகின்றன. அது யாருக்கு நேர்ந்தால் என்ன? லலிதாவின் சமாதானவாதம் நரசிம்மனுடைய பகுத்தறிவை குத்தி கிளறியது. தான் செய்துவிட்ட மாபெரும் தவறை இவ்வளவு சுலபமாக ஏற்று அதை எவ்வளவு பக்குவமாக தன்னுள் வாங்கி கொண்டு நிதானித்து விட்டாள். இதை எண்ணியபோது லலிதா அவன் கண்களுக்கு ஒரு அபூர்வ பிறவியாகத்தான் தோன்றினாள். 2 நாட்களை 2 யுகங்களாக கழித்து கொண்டிருந்தாள் லலிதா. கணவன் கோயம்புத்தூர் சென்று இறந்தான். நர்ஸிடம் 2 ஆண்டு காலமாக வளரும் குழந்தையை வாங்கி கொண்டு வர சுமார் 2 வயது நிரம்பிய குழந்தை பாபுவை, அதுதான் அவன் பெயர், அவளிடம் கொடுத்துவிட்டு மௌனமாக நகர்ந்தான் அவள் கணவன் நரசிம்மன். குழந்தை அழகாக இருந்தது. 2 ஆண்டு நர்ஸின் பராமரிப்பிலே அதனுடைய போஷாக்கு நன்கு மெருகேறி இருந்தது. குழந்தையை கண்ட உடனேயே மனதிலே ஒரு நம்பிக்கை. குழந்தை யாருடையதாக இருந்தால் என்ன? கலங்கமற்ற அதன் இதயம், அதன் பார்வை, குறுகுறுக்கும் முகம் லலிதாவை கவர்ந்து விட்டன. நினைந்து ஏங்கும் ஏக்கம், பார்த்து பொறுமும் வாழ்க்கையின் பாலைவனம், நின்று அழுகின்ற நிலை, இன்றைய சாதாரண ஜட நிலையோடு இணைந்துவிட்ட வாழ்க்கை ஒப்பந்தம், இவைகளுக்கு ஒரு சிறு மாறுதல் போல இருந்தது குழந்தை பாபுவின் வருகையானால். அவன் வருகை அவரை விரட்டிவிட்டதே. என் மனசு சரியில்லை லலிதா. இந்த அவமானகரமான பாப சின்னத்தை காண எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ இதன் மேல் காட்டுகின்ற அன்புக்கோ பாசத்துக்கோ நான் என்றும் தடையாக இருக்கவே மாட்டேன். எனக்குத்தான் அதை ஏற்க மனம் கூசுகிறதே அன்றி உன்னையும் அந்த மாதிரி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் கொஞ்ச நாட்கள் நான் எங்கேயாவது வெளியூர் போய்விட்டு வர எண்ணுகிறேன். இந்த ஒரே இடத்தில் இருந்து இருந்து மனதே செல்லரித்து போய்விட்டது. எங்கேயாவது போய் சுற்றிவிட்டு வருகிறேன் என்றான். உடல் நலம் இல்லாத அவனது நிலை, மனநிலை சரியில்லாமல் அலைப்புறுவது, இவைகளையெல்லாம் மனதிலே கொண்ட லலிதா அவனிடம், தயவு செய்து இந்த நிலையில் நீங்கள் எங்குமே போக வேண்டாம். ஏற்கனவே உடம்பு பலகீனப்பட்டு இருக்கிறீர்கள். இதோடு சுற்றினால் பின் உடம்பு தேறுவதே கஷ்டம் என்று தடுத்து பார்த்தாள். ஆனால் அவன் கேட்கவில்லை. 2 முறை அப்பா ரமாபாயுடன் வந்துவிட்டு போனார், அவ்வளவுதான். ரமாபாயை 50க்கு மேல் விவாகம் செய்து கொண்டதில் அவருக்கு புதிய இளமை திரும்பிவிட்டது. அந்த மனக்களிப்பிலே பாபுவின் பிறப்பின் ரகசியம் அவரிடம் அவ்வளவு ஆழமாக ஈடுபடவில்லை. அவர் அதை அவ்வளவு முக்கியமானதாக கருதவும் மாட்டார் என்பதை முன்பே உணர்ந்த லலிதா அதை பற்றி கௌரவமான முறையிலே ஒன்றும் சொல்லாமல், இவருடைய முதல் மனைவியின் குழந்தையாம், இதை முன்பே உன்னிடம் சொல்லாததற்கு மிகவும் வருந்தினார் என்று கூறிவிட்டு, அதனால்தான் அதிகம் கவலைப்படாதவள் போல காண்பித்து கொண்டு தந்தையின் எதிர் உணர்ச்சிகளுக்கு முக்கியமில்லாமல் செய்து கொண்டு விட்டாள். ஆனால் ரமாபாய்க்கு குழந்தையை பற்றியதொரு சந்தேகம் இருந்து கொண்டேதான் இருந்தது. வேதாந்தம் அந்த விஷயத்தை அவ்வளவு சாதாரணமாக எடுத்து கொண்டதே ரமாபாய்க்கு எரிச்சலை ஊட்டியது. கணவன் இல்லாத நேரமாக பார்த்து லலிதாவிடம் கேட்டுவிட்டாள். ரமாபாயின் கேள்வி வந்த தோரணை, அதன் மேல் அவள் காட்டுகின்ற அக்கறை, இவைகளை கண்ட லலிதாவுக்கு அதன் மேல் விஷத்தை மூடி வைக்கவும் முடியவில்லை. அவளிடம் விண்டு சொல்லிவிட்டாள்.
ரமாபாயின் அன்பு உள்ளத்தை உணர அவளுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அது அமைந்தது. லலிதா, உன்னுடைய தியாக வாழ்விலே இது இரண்டாவது கட்டம் இல்லையா? முதலில் வரதனை தற்கொலையிலிருந்து காக்கப் போய் உனது முகத்திலே இந்த தழும்பை ஏற்றுக்கொண்டாய். இப்பொழுது நரசிம்மனை மணந்து யாருக்கோ பிறந்த குழந்தையை அவருக்கு என்று ஏற்றுக்கொண்டு இருக்கிறாய். தியாக மனப்பான்மையால் உண்டாகும் தியாகத்தை விட இப்படி வாழ்வில் எதிர்பாராத விதமாக தியாகியாகி விடுகின்ற சந்தர்ப்பம்தான் வாழ்க்கையில் மக உன்னதமானது. உன்னை கண்டு நான் பெருமைப்பட அந்த பெருமைக்கு பூரண அர்த்தமாக இருக்கிறாய் நீ. லலிதா தன் கன்னத்து தழும்பை தொட்டு தடவிக்கொண்டாள். வரதனை தற்கொலையிலிருந்து காப்பாற்றி இதை ஏற்றுக்கொண்டேன் என்று உங்களுக்கு யார் சொன்னது என்று வியப்புடன் கேட்டாள். காரணம், அந்த ரகசியம் அவளுக்கும் வரதனுக்கும் மட்டுமே தெரியும் என்பது அவள் எண்ணம். அவள் அந்த சம்பவத்துக்கான காரணத்தை யாரிடமும் சொன்னதே இல்லை. வரதன் தான் நான் தூண்டி துருவி கேட்டதன் பேரிலே உண்மையை கூறிவிட்டார். லலிதா மௌனமானாள். தியாகம் செய்வதை விட அதை ஏற்றுக்கொண்ட விதம் லலிதாவை பொறுத்தவரையிலே சோகமயமான நினைவு ஒன்றுதான். ரமாபாய் அதை அத்தோடு விட்டுவிட்டாள். குறைந்த நாட்களே மகள் வீட்டில் தங்கியிருந்த தந்தை ஊர் போய்விட்டார். அவளுடைய உலகம் என்பது பாபுதான். யாருக்கோ யாரோலோ பிறந்தது என்று கணவர் கூறுகின்ற அந்த அபாண்டத்தை தாங்கி வளரும் அந்த கபடற்ற உள்ளம்தான் அவளுக்கு அருகில் இருந்தது. சில வேளைகளில் அவள் அனுபவிக்கின்ற வேதனையின் உறுத்தலுக்கு பாபுவும் இல்லை என்றால் சித்த பிரம்மையே கூட அவளுக்கு பிடித்து இருக்கலாம். யாருக்கு யாரால் பிறந்திருந்தால் என்ன? அன்பு உள்ளமும் அருள் சிரிப்பும் வேற்றுமை தெரியாத மழலை நிலையம் அவளுடைய காய்ந்து வற்றி உலர்ந்து போயிருந்த மனதுக்கு நினைவுக்கு தெம்பை கொடுத்தன. அவளை அவன் அம்மாவென்று அழைத்தான். அவள் அவனை அன்பு பெருக்கால் வாரி எடுத்து அணைத்தாள். அன்பு வளர்ந்தது. பாச பிணைப்பில் கணக்கற்ற அன்பு முடிகள் அவிழ்க்கப்பட்டு முடியாமல் விழுந்தன. அவளுடைய உலகத்திலே வசந்தம் இல்லைதான் என்றாலும் அதன் சாயல் இல்லாமல் போய்விடவில்லை. பாபுவால் அந்த சாயலின் நிழல் கசிந்தது. பாபுவை பற்றிய வரையில் அவளுடைய நம்பிக்கை அபரிமிதமானது. பாசம் வளர்ந்த வேகமும் விதமும் அவனை இனி அவளிடமிருந்து யாராலும் பிரிக்க முடியாது என்கின்ற நம்பிக்கையில்தான் வேரூன்றி நின்றது. வாழ்வின் முன் அவள் அடைந்த மகத்தான தோல்விகளையெல்லாம் அது ஈடு கட்டி கொண்டு இருந்தது. அழகற்றவளாக பிறந்து முகத்திலே தழும்பை தாங்கி கொண்டது. உயிருக்குயிராக நேசித்ததாக ஒருவனை நம்பி நம்பிக்கை இழந்தது. பொருத்தமற்ற ஒருவருக்கு கழுத்தை நீட்டி தாலியை ஏற்றுக்கொண்டது என்று இப்படி எத்தனையோ தோல்விகள். அவை அத்தனையும் பாபுவினால் ஈடுகட்டி கொண்டு சேர்ந்து நின்றாள். அவளுக்கு தெரியும், பாபுவினால் அவள் நெருங்கிய உறவினர்களின் வெறுப்புக்கு ஆளாவது. அவளை யாரும் மதிப்பது இல்லை. முக்கியமான நாள் பண்டிகை என்றால் கூட அவளை யாரும் நெருங்கி வந்து அழைப்பது இல்லை. ஓரளவு அதை சமூக பகிஷ்காரம் என்று கூட சொல்லலாம். யாரோ யாருக்கோ பெத்தாளாம். அதை இவள் கணவன் கொண்டு வந்து இவள் கையிலே கொடுத்தானாம். அதை வச்சுண்டு இவ சீராற்றா என்ற சொற்களை கேட்டு கேட்டு காது புளித்து விட்டது அவளுக்கு. எங்கே வந்தாலும் இதை வேறு கூட எடுத்துண்டு வரணுமா என்று ஒரு வீட்டின் விசேஷ தினத்துக்கு போன பொழுது எவ்வளோ ஒருத்தி சொன்னது காதிலே விழுந்த பின் அவள் எங்கும் யார் வந்து அழைத்தாலும் போவது இல்லை. அலுத்து சலித்து போன சம்பவங்கள், விவேகமே இல்லாத மனித கூட்டம், காரணமற்ற கோபதாபங்கள், அனாவசியமான உணர்ச்சி வெடிப்புகள். லலிதாவுக்கு இவையெல்லாம் சிரிப்பை கொடுத்தன. பக்குவமற்ற மனநிலையோடு இணைந்து பிணைந்துவிட்ட வாழ்க்கை பந்தம் கூட ஓராண்டு சுமையை மெல்ல மெல்ல இழுத்து கொண்டு வந்துவிட்டது. நரசிம்மன் இல்லாத தனிமை வாழ்க்கையில் அவள் வாடி வதங்கி போய்விடவில்லை. பிரிவு துயரால் தூக்கமின்றி புரண்டு புரண்டு படுக்கவில்லை. அவள் என்றாவது ஒரு நாள், எப்பொழுதாவது ஒரு நாள் அமைதியற்ற தூக்கம் கெட்டு புலம்பி இறந்தால் அது பிரிவு துயரால் அல்ல, அவளிடத்தில் நிரந்தரமாக்கப்பட்டுவிட்ட சோகத்துக்காகத்தான். நரசிம்மனை பற்றி என்றாவது நினைத்தால் பாவம், போகும்போதே பலகீனமான உடம்பு, எங்கே அயர்வோடு சுற்றுகிறாரோ என்றுதான் தவிப்பாளையன்றி வேறு எந்த விதமான காரணத்துக்காகவும் அல்ல. இந்த மனநிலையை எண்ணி அவள் எத்தனையோ தடவைகள் குழம்பி போயிருக்கிறாள். நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? எல்லோரையும் விட சிந்தனை அளவிலே என்னிடம் காணப்படுகின்ற இந்த புதிரான நிலையை என்னால் துடைத்துவிட்டு எல்லோரையும் போலிருக்க முடியவில்லையே.
ஓராண்டு காலம் கணவனுடன் இல்லாததை கூட பொருட்படுத்தாத அளவுக்கு தன் மனத்தின்மை பெற்றுவிட்டது என்று அர்த்தமா? மனதின் மாதுரியமான நினைவுகள் என்பது அழகிய பெண்களுக்கு மட்டும் தான் இருக்குமா? அழகிய கணவன்களுக்கு மட்டும் தான் இருக்குமா? வேதனை புன்னகையாக பூத்து உதிர்ந்தது. நரசிம்மன் அப்படியொன்றும் பெரிய பணக்காரன் இல்லாவிட்டாலும் சேலத்திலே அவன் குடியிருந்த வீடு அவனுடையது. தேவையான அளவு பேங்கில் பணம் இருந்தது. 6 மாதங்களுக்கு ஒரு முறை வட்டியும் தேவையான பொழுது பணம் எடுத்துக்கொள்ளும் வசதியும் லலிதாவுக்கு செய்து வைத்துவிட்டுத்தான் அவன் போயிருந்தான். எனவே அன்றாட வாழ்வு பிரச்சனையுடன் மற்றவர் படும் அல்லல் போல லலிதா படும்படியாக நேரவில்லை. அப்பா வந்துவிட்டு போய் அதிக நாட்கள் ஆகிவிட்டன. தந்தையை போய் பார்த்துவிட்டு வரலாம் என்று குழந்தையுடன் சேலத்திலிருந்து கோவை புறப்பட்டு வந்தாள். ஆனால் அவளுக்கு அங்கே சரியான வரவேற்பு இல்லை. இந்த குழந்தையை பற்றியெல்லாம் எனக்கு தெரியும். இதோடு நீ இங்கே வந்தால் உனக்கு இந்த வீட்டின் கதவு சாத்தப்பட்டுவிடும். இதை விட்டுவிட்டு வந்தால்தான் எனக்கு பிடிக்கும். ஆமாம் என்று வேதாந்தம் கண்டிப்பாக சொல்லிவிட்டு முகம் கொடுத்து கூட பேசாமல் உள்ளே போய்விட்டார். என்னை மன்னிச்சுடு லலிதா. நான் தான் உன் அப்பாவிடம் நீ இந்த குழந்தையை பற்றி சொன்ன விஷயங்களை எல்லாம் சொன்னேன். அதை அவர் இவ்வளவு விபரீதமாக எடுத்துக்கொள்வார் என்று தெரிந்திருந்தால் சத்தியமாக சொல்லியே இருக்க மாட்டேன். விஷயத்தை சொன்னா உன் மேலே அனுதாபப்படுவார், உன் பெருந்தன்மையை போற்றுவார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அவரோ இதை ரொம்ப கேவலமான ஒன்றாக எடுத்துக்கொண்டு என்னிடமே சண்டையிட்டார். அவரை என்னால் சமாதானப்படுத்தவே முடியவில்லை. ரமாபாய் உண்மையை கூறிவிட்டு கண்ணீர் விட்டாள். பிறந்த வீட்டின் வாசல்படி ஏறி உள்ளே கூட செல்லவில்லை. மனம் நொந்த நிலையில் தோளிலே உறங்கும் பாபுவை பார்த்தாள். அவள் துயரம் எல்லா சூழ்நிலையும் காட்டிலும் மிக மிக அவலமாக உணர்த்தப்பட்ட அந்த நேரத்தை எண்ணி எண்ணி விம்மி விம்மி அழுது கொண்டே திரும்பிவிட்டாள். நரசிம்மனின் நெருங்கிய உறவினர்கள் கூட அவளை காண அபூர்வமாகத்தான் வந்தார்கள். குழந்தையின் மேல் இருக்கின்ற வெறுப்பிலும் வேற்றுமையிலும் அவர்களும் தங்குவது இல்லை. வாவென்று வாயார அழைக்கின்ற அழைப்பை கூட கேட்க முடியவில்லை. சில சமயங்களில் அன்பு மேலிட்டால் பாபுவை வாரி எடுக்கும் பொழுது அவனது கபடமற்ற முகத்தை பார்ப்பாள். என்னை விட்டுவிட்டு நீயும் போய்விடுவாயா? எல்லோரையும் போல நீயும் என்னை வெறுத்து ஓடிவிடுவாயா என்பது போல பார்க்கும் பணித்திருக்கும் கண்களோடு அதை பார்த்து சிரிப்பாள். அவனை விட்டால் அவளை நேசிக்கின்ற ஒரு சின்ன ஜீவனையும் அவள் இழந்தவளாகி விடுவாள். அதனால் அவனை அவள் வெறுக்கவே மாட்டாள். குழந்தையை பார்த்துக்கொள். அதை காணும் பொழுதெல்லாம் என் ஆத்திரம்தான் அதிகமாகிறது. இருப்பினும் நீ அதனிடம் காட்டுகின்ற அன்புக்கு நான் தடையாக நிற்க மாட்டேன் என்று சொன்ன கணவன் வெளியூர் சுற்றப்போய் எத்தனையோ நாட்களாகிவிட்டன. சில நாளைக்கு நரசிம்மன் விரைவில் திரும்ப மாட்டானா என்று தோன்றும். சில நாட்களில் தனக்கு விவாகமாகிவிட்டதா, தான் எப்பொழுது புருஷன் வீட்டில் தான் இருக்கிறோமா என்ற பிரமை கூட ஏற்பட்டுவிடும். அப்படிப்பட்ட தனிமை அவளுக்கு. உணர்வின் இரு வேறு தவிப்பு முனையிலே நின்று கொண்டிருந்த பொழுதுதான் அன்று எதிர்பாராத விதமாக வரதன் அவளை தேடிக்கொண்டு சேலம் வந்தான். காலிலே லேசான ஊனம். முன்பு இருந்ததை விட உடம்பு பிடிப்போடு கொஞ்சம் சிவப்பேறி பருத்திருந்தது. முன்பு கல்லூரியிலே படித்த பொழுது இருந்த இளமையின் மினுமினுப்பு இல்லை. உழைப்பினால் உண்டான புடைப்பு. நான் இராணுவத்திலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துவிட்டேன். சண்டையிலே இந்த காலிலே லேசான காயம் உண்டாகி இந்த ஊனம் நிரந்தரமாக்கப்பட்டு விட்டது. நேராக முதலில் கோயம்புத்தூர் தான் வந்தேன். எல்லாவற்றையும் கேள்விப்பட்டேன். உன்னை பார்க்க வேண்டும் போல தோன்றவே உன் சித்தி ரமாபாயிடம் உன் விலாசத்தை வாங்கி கொண்டு வந்தேன். படித்து கொண்டு இருந்த இன்கவி திரட்டை பாதியிலே பிடுங்கி கொண்டு ஓடியவர் வாழ்விலே வசந்தமே இல்லை என்று இருந்தவளிடம் வந்து உன் வாழ்விலும் வசந்தம் உண்டு என்று ஆசை காட்டிவிட்டு முன்னதை உண்மையாக்கிவிட்டு ஓடியவர் என்று நினைத்த பொழுது அவனை சிரித்த முகத்தோடு வரவேற்க கூட பிடிக்கவில்லை. அவனுடைய வருகைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாட அவளுக்கு விருப்பமில்லை. எனவே எந்த உணர்ச்சியையும் காண்பிக்காமல் நின்றாள் லலிதா. இன்ப கனவை கலைத்தவன் முன்னால் இதயத்தை இறுக்கமாக்கி கொண்டு நின்றாள். இதயத்து இறுக்கம் கண்களிலே புழுக்கமாக கொட்டியது. அதைத் தொடர்ந்து விம்மல் வெடித்தது. இந்த நேரத்திலே நான் உன்னிடம் கேட்கின்ற மன்னிப்பு கூட தேவையற்றது, அனாவசியமானது. காலம் கடந்தது என்றாலும் கூட உன் மனதார என்னை மன்னித்து விடு லலிதா. இராணுவத்திலே என் உத்தியோகம் அப்படிப்பட்டது. மிக மிக ரகசியமான இலாக்கா. நான் எங்கே இருக்கிறேன் என்பதை நானே கூட தெரிந்து கொள்ள அக்கறை காட்டிக்கொள்ளக்கூடாது. வரதனின் நெஞ்சம் அடைத்து கொண்டது. உன்னை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு இல்லை. நடந்துவிட்ட விபத்துக்கு காரணம் கூறிக்கொண்டு நிற்பவன் போல நின்று பேசினான்.
உன்னை காண வந்தது கூட தவறான செய்கைதான் இருந்தாலும் என் நிலையை உன்னிடம் எடுத்துச் சொன்னால்தான் என்னை ஒருவேளை நம்பிக்கை துரோகம் செய்தவன் என்று எண்ணிக்கொண்டு இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளுவாய் என்ற நோக்கத்தோடு தான் வந்தேன். என்னை பற்றி நீ என்ன வேண்டுமானாலும் நினைக்கலாம். அதையெல்லாம் இன்று நினைவுபடுத்தி கொண்டு பேசுவதால் நம் இருவருக்குமே நன்மை இல்லைதான். நம்மிடையே இருந்த அந்த உறவின் இலை அருந்து போய்விட்டாலும் லலிதாவின் விசும்பல் ஒளி அவன் பேச்சை நிறுத்திவிட்டது. தூங்கிக் கொண்டிருந்த பாபு எழுந்து வந்து லலிதாவின் கால்களை கட்டி கொண்டு அழுது கொண்டே நின்றான். மன்னித்து விடு லலிதா, உன் மனதின் சோகத்தை கிளப்பக்கூடிய அளவுக்கு நான் பேசிவிட்டேன். நான் போய் வருகிறேன். ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கையோடு தான் நான் ஊர் திரும்பினேன். அதை இனி சொல்லுவதில் பயன் எதுவும் இல்லை. ஒருவேளை என் வருகைக்காக நீ காத்திருப்பாயோ என்று தான் எண்ணியிருந்தேன். அப்படி எண்ணியதிலும் ஓர் அர்த்தம் இருக்கிறது. என்ன தெரியுமா? நான் உன்னை அவ்வளவு ஆழமாக மனப்பூர்வமாக. ரொம்ப நேரத்துக்கு பின் அவள் தன் மௌனத்தை கலைத்தாள். பழைய கதையெல்லாம் வேண்டாம். அதை பேசவோ நினைக்கவோ நான் கொஞ்சம் கூட விரும்பவே இல்லை. நான் ஏன் மாறினேன்? என்னை அப்பொழுது சூழ்ந்து கொண்ட பிரச்சனைகள் என்ன? என்னை எந்த வகையில் பாதித்தன என்று கூறவும் நான் கொஞ்சம் கூட விரும்பவில்லை. தேவையே இல்லாதவற்றை பேசுவதால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? அதை விடுங்கள். வேறு ஏதேனும் பேசுவோம். வீட்டிலே எல்லோரும் சுகம்தானே? ம் என்று தலையை ஆட்டினான். பிறகு இவன்தானா அது உன் சித்தி சொன்னது? இவனைத்தானே என்று கேட்டான். ஆமாம். எனக்கு எப்படி உன் நிலைக்கு சமாதானம் சொல்லுவதென்றே புரியவில்லை. ஒரு பக்கம் உன்மேல் அன்பே இல்லாத உறவினர்கள், இந்த குழந்தையால் உன்னை வெறுக்கும் சுற்றம், குழந்தையுடன் வந்தால் இங்கே வராதே என்று சொல்லிவிட்ட தந்தை, யாருடையதையோ உன்னிடம் ஒப்படைத்துவிட்டு போய்விட்ட கணவர், இவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு நிற்கின்ற உன்னை பார்க்கின்ற பொழுது பெண்மைக்கு இவ்வளவு அநீதிகள் இழைக்கின்ற இந்த சமுதாயத்தை கண்டாலே நான் வெறுக்கிறேன். வரதன் இப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே வீட்டின் வாசலில் வண்டி ஒன்று வந்து நின்றது. வண்டி பின்னே சற்றே சாய முதலில் கால்கள் தெரிந்தது. அதோ அவர்தான் போலிருக்கிறது என்று கூறிக்கொண்டே வாசலுக்கு வந்தாள் லலிதா. நரசிம்மன் வண்டியை விட்டு கீழே இறங்கி நிற்கக்கூட முடியாத பலகீனனாய் வண்டியை பிடித்து கொண்டு வீட்டுக்குள் வர கைலாகு கொடுத்து அழைத்துச் செல்ல உதவியை எதிர்பார்ப்பவன் போல நின்றான். பாபுவை கீழே விட்டுவிட்டு லலிதா வண்டி அடியில் இறங்கி நிற்கும் கணவனை அழைத்து வர கூடவே சென்றாள். இவர்தான் வரதன், எங்கள் ஊர்க்காரர். இத்தனை நாட்கள் இராணுவத்தில் இருந்தார். லலிதாவின் முதல் அறிமுகத்தோடு நரசிம்மனுக்கு 2 புறங்களிலே லலிதாவும் வரதனும் நின்றனர். அவர்களையே கை தாங்கலாக பிடித்து கொண்டே வீட்டுக்குள் வந்தான் நரசிம்மன். வண்டியில் இருந்தவற்றையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து வைத்த பின் வண்டி போய்விட்டது. அசந்தியோடு நடு கூடத்தில் இருந்த கட்டிலில் முதுகுக்கு தலையணை 2ஐயும் தாங்கலாக வைத்து கொண்டு நரசிம்மன் சாய்ந்து அமர்ந்திருந்தான். போன பொழுது இருந்ததை விட உடம்பு இன்னும் அதிகமாக இழைத்திருக்கிறது. கண்களிலே பிரகாசமே இல்லை. முகத்திலே ரோமம் மண்டி கிடந்தது. என்ன உடம்பு உங்களுக்கு என்று வேதனையோடு நரசிம்மனை பார்த்து கேட்டான் வரதன். கட்டிலுக்கு எதிரே நாற்காலியை கொண்டு வந்து போட்டாள் லலிதா. அதிலே அமர்ந்தான் வரதன். மிக மிக ஈனஸ்வரத்தில் வரதனை பற்றி எல்லா விவரங்களையும் மீண்டும் லலிதாவின் மூலமாக கேட்டு தெரிந்து கொண்டவன் விருப்பமே இல்லாத பாவனையோடு, என்னமோ உடம்பு, லலிதாவை கேளுங்களே, மனம் கெட்டதற்கு காரணம் சொல்லுவாள், அதே காரணம்தான் உடம்பு கெடவும் என்றான். வரதனும் நரசிம்மனும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது லலிதா பாபுவை தூக்கி கொண்டு அங்கே வந்து நின்றாள். அவனை அந்தாண்டை கொண்டு போய் விட்டு விட்டு வா என்றவன் வரதன் பக்கமாக திரும்பி, எனக்கு உடம்போடு இருக்கின்ற வியாதி வரதன், என் ஜென்ம வியாதி இது என்று நிஷ்டூரத்துடன் குழந்தையை காட்டினான். வரதன் நரசிம்மனுடன் பேசிவிட்டு புறப்படும் பொழுது வாசல் வரையிலும் வந்த லலிதா, என்மேல் தயவு செய்து கோபப்படாதீர்கள். உங்களுடன் சரியாகவே பேச முடியவில்லை. இப்பொழுது ஓரளவு என் நிலைக்கு காரணம் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நிறுத்தினாள். எல்லாம் புரிகிறது என்றான் வரதன் வீதியை பார்த்து கொண்டு. நீங்கள் உடனே ஊருக்கு புறப்பட வேண்டுமா? அவர் இப்பொழுதுதான் வந்திருக்கிறார். பார்த்தால் உடம்பில் வியாதி போன பொழுது இருந்தது போலவே தான் இருக்கும் போலிருக்கிறது. நீங்கள் இங்கே கொஞ்ச நாட்கள் தங்கி இருந்தால் தெம்பாக இருக்கும். ஊரில் முக்கிய ஜோலி ஒன்றும் இல்லை என்றால் தங்கி போங்களேன் என்றாள் லலிதா. உற்றார் உறவினர் என்று அவள் வீட்டுக்கு யாரும் வருவதில்லை என்பது அவனுக்கு தெரியும். எந்த குழந்தையால் தந்தையின் வெறுப்புக்கு பாத்திரமாகி நோயாளி கணவனுடன் நிர்கதியாக நின்று கெஞ்சும் அவளுடைய வாழ்வின் பின்னணியை சில கணங்கள் நின்று சிந்தித்தான்.
விகல்பமற்ற அந்த நல்ல இதயத்தில் கனிவு இனிமேல் தான் சுரக்க வேண்டும் என்பது இல்லை. என்றோ சுரந்து தேங்கி ததும்பி நிற்கிறது. ஆகட்டும் லலிதா, இந்த வகையில் உன் மனம் திருப்தியும் சந்தோஷமும் அடையுமானால் அதை நான் மனப்பூர்வமாக செய்வேன். போதுமா? கதவுக்கு அப்பால் நின்ற லலிதா முகத்தை கவிழ்த்து கொண்டு அழுதாள். கணவன் வந்து 2 தினங்கள் கடந்துவிட்டன. 2 தினங்களில் நரசிம்மனை காண என்று தினமும் வந்த வரதன் வரும்பொழுதே டாக்டர்கள் எழுதி கொடுத்த மருந்துகளையும் தேவையான பழங்களையும் வாங்கி வந்தான். அவனுடன் இரவு நேரங்களில் பேசி கொண்டிருந்து விட்டு போவான். அன்றுதான் லலிதா நரசிம்மனிடம் கேட்டாள், இத்தனை நாட்கள் நீங்கள் எங்கே போயிருந்தீர்கள்? மனைவியின் கேள்வியை வாங்கி கொண்ட நரசிம்மன் நீண்ட நேரம் மௌனத்தில் இருந்துவிட்டு, இப்படியே கொஞ்சம் ஊர் சுற்றினேன். கடைசி 3-4 மாதங்கள் வேலூர் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தேன் என்று கூறினான். லலிதா அதிர்ந்ததோடு மட்டுமல்ல, கணவன் தன்னிடம் எதையுமே மதித்து சொல்லுவது இல்லை என்ற கோபமும் அவளுக்கு ஏற்பட்டது. வேலூரில் இருந்தால் கடிதம் எழுதக்கூடாதா? பக்கத்தில் உதவிக்கு கூட ஆள் இல்லாமல் அதுதான் போகட்டும். எனக்கு அதை எழுதினால்தான் என்ன? உன் அமைதியை குலைக்க வேண்டாம் என்றுதான் எழுதவில்லை. எழுதாமல் குலைத்தீர்களே, அது மட்டும் நியாயமாகப்படுகிறதா? ஏற்கனவே உனக்கு நான் ஒரு பெரிய தொல்லையை உன் கழுத்திலே கட்டியிருக்கிறேன். அதனால் நீ அடைந்து வரும் கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். அதோடு இதையும் எழுதி கொஞ்ச நஞ்ச சுகத்தையும் கெடுக்க வேண்டாம் என்றுதான். வேலூர் ஆஸ்பத்திரியில் 4 மாதங்களாக சிகிச்சை பெறும்படியாக என்ன வந்துவிட்டது உங்களுக்கு? எல்லாம் அந்த பாவி கொடுத்ததுதான். உயிரோடு தான் ஒளியும் போலிருக்கிறது என்றான் நரசிம்மன். பின்னால் வரதன் மௌனமாக நின்று கொண்டு இருந்தான். கூடத்திலே தவழ்ந்தும் எழுந்து நின்றும் தட்டு தடுமாறி நடந்து வந்த பாபு நரசிம்மனின் கட்டிலை பிடித்து கொண்டு எழுந்து நின்றான். கையை நீட்டி நரசிம்மனை தொட முயன்ற பொழுது, சிச்சி போடா, போ தூர, இந்தா இதை எடு என்று கோபத்துடன் பாபுவை தள்ளிவிட்டான். பதறிய லலிதா பாபு கீழே விழும் முன்னால் தாங்கி பிடித்து எடுத்துக்கொண்டாள். உங்கள் கோபத்தை வீணாக இந்த குழந்தையிடம் தான் காண்பிக்க வேண்டுமா? இது என்ன செய்தது உங்களை? இதற்கு என்ன தெரியும் என்று வெறுப்புடன் கூறிவிட்டு குழந்தையுடன் அப்பால் நகர்ந்து விட்டாள். விருப்பமின்றி ஒரு பலவந்தமான சூழ்நிலையில் நரசிம்மனை மணக்க நேர்ந்த சந்தர்ப்பத்திலிருந்து எனக்கு மனைவியை விட இந்த குழந்தைக்கு ஒரு தாய்தான் முக்கியம் என்று கூறிவிட்டு இடம் தெரியாமல் சுற்றி கொண்டு இருந்த வேலூர் ஆஸ்பத்திரியில் 4 மாதங்கள் படுத்திருந்தேன் என்று சொன்ன வரையில் நரசிம்மனுடைய எந்த செய்கையும் லலிதாவின் மனதிலே அவனிடம் ஒரு பிடிப்பை ஏற்படுத்தவே இல்லை. பந்தம் என்றதொரு பலவந்தம்தான் அவளை பொறுத்த வரையிலும் அவளிடத்தில் நிலைத்திருந்த உறவின் நெருக்கத்துக்கு காரணம். நரசிம்மனும் அவளை தன்னிடம் அன்பு கொள்ள வேண்டியோ தன்னிடம் வசீகரித்து கொள்ளக்கூடிய விதத்திலோ இந்த நிலையில் கூட நடந்து கொள்ளவில்லை. அதற்கு அவனுடைய உடல் நிலையம் மனநிலையம் சரிப்பட்டு வரவில்லை என்று வைத்து கொண்டாலும் அதற்கான முயற்சியோ மன்னிப்போ அவனிடத்திலிருந்து காணோம். ஒருவேளை அவனிடத்திலே இத்தனை நாட்கள் வளர்ந்து விட்ட வெறுப்பின் இயல்பான சுபாவமாக கூட இருக்கலாம். அப்படியானால் மீதி நாட்களை அவருடன் தானே நடத்தியாக வேண்டும். இந்த வகைப்பட்ட மனோபாவங்களோடு எப்படி ஒத்துப்போக முடியும்? ஒன்று ஆட்கொள்ள வேண்டும், அல்லது ஆட்கொள்ள இடம் தர வேண்டும். பூசணைக்கு வர வேண்டும், அல்லது பூசணைக்கென்று அருகில் வருகிறவர்களை தடுக்காமல் இருக்க வேண்டும். விம்மல் வெடித்த பொழுது வரதன் அருகில் வந்து நின்றான். நான் போய் வருகிறேன். ஏன் ஏன் திடீரென்று நீங்கள் போகிறேன் என்கிறீர்கள்? வரதன் மௌனம் சாதித்த நிலை அவளுக்கு புரியவில்லை. அவன் முகம் கூட அவ்வளவு தெளிவாக இல்லை. வரதன், நான் போய் வருகிறேன் லலிதா. இங்கே உனக்கும் உன் கணவருக்கும் உதவியாக இருப்பதில் தனிப்பட்ட ஆசை எதுவுமே இல்லை. மனதில் விகல்பம் கூட எதுவும் இல்லை. ஆனால் பிறருடைய மனோபாவத்தை அறிந்து கொள்ளாமல் போனதற்கு நான் வருந்துகிறேன். லலிதா ஒன்றும் புரியாமல் தடுமாறினாள். நீங்கள் நீங்கள் உன் கணவர் என் வருகையை தவறாக புரிந்து கொண்டு விட்டார் என நினைக்கிறேன். 2 நாட்களாக அவர் பேசும் தோரணை சரியாக இல்லை. உன் கணவர் மேல் குற்றம் சாட்டுவதாக நினைக்காதே. அந்த மனோபாவத்தோடு அவர் இருக்கையில் அதோடு நான் அடிக்கடி இங்கு வரப்போக இருந்தால் நிலைமை ரொம்ப அநாகரீகமாக மாறிவிடலாம். உனக்கு இங்கே உதவிக்கு வேறு யாருமே இல்லையே. பெற்ற தந்தை கூட உன்னை வெறுத்து விட்டார். உற்றார் உறவினர் கூட இந்த குழந்தையால் அருகில் வர யோசிக்கிறார்களே.
என்பதை உணர்ந்து கொண்டுதான் நீ சொன்னதும் நான் இங்கே வர சம்மதித்தேன். இல்லையென்றால் பிறர் குடும்ப விஷயத்தில் தலையிட நான் ஒன்றும் அவ்வளவுக்கு புத்தி இல்லாதவன் இல்லை என்றவன் சிறிது நேரம் மௌனத்தில் நின்றுவிட்டு வெளியேறிவிட்டான். வரதன் என்று அவள் ஒரு முறை நெகிழ்ச்சியோடு அழைத்தாள். அதற்குள் அவன் நெடுதூரம் போய்விட்டான். அந்தரங்கம் என்பதே அவளை பொறுத்த வரையிலும் ஒரு அனாதையின் குரலாகத்தான் போய்விட்டது. அதை அருகில் வந்து கேட்கவோ அதை மதிக்கவோ யாருமே முன்வரவில்லை. வந்தவர் கணவனால் விரட்டப்பட்டு விட்டார். கணவரும் கேட்கவில்லை. வேதனையின் வெடிப்போடு கணவன் அருகில் வந்து நின்றாள். வரதனை நீங்கள் என்ன சொன்னீர்கள்? கண்களை மூடி கட்டிலில் படுத்திருந்த நரசிம்மன் கண்களை திறந்து லலிதாவை பார்த்துவிட்டு மீண்டும் மூடிக்கொண்டான். உமக்கு இங்கே என்ன வேலை என்றேன். லலிதாவுக்கு நீங்கள் என்ன உறவு என்று கேட்டேன் என்றான் அழுத்தமாக. நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமானது தானா என்று கேட்கும் முன்போ அல்லது கேட்ட பின்போவாவது நினைத்து பார்த்தீர்களா என்று வினவினாள் லலிதா. நான் கேட்டதில் தவறு இல்லை என்றுதான் படுகிறது. எப்படிப்பட்ட நேரத்தில் அவர் நமக்கு உதவி இருக்கிறார் தெரியுமா? உற்றார் உறவினர் எல்லோருமே நம்மை ஒதுக்கிவிட்டார்கள். அந்த நேரத்தில் நெருங்கி வந்து நம்மிடையே 1000 இருக்கும். அதை உறவினன் இல்லாத இந்த மூன்றாம் அவனுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிறாயா? உன் பேச்சு எனக்கு பிடிபடவே இல்லையே. இந்த பாப சின்னத்தால் என் மானம் பறிபோனது போதாது என்று வரதன் வந்து உன்னால் வேறு என் மானம் பறிபோக வேண்டுமா? அங்கே இருந்த பாபுவை பார்த்துவிட்டு அதே வெறுப்போடு லலிதாவையும் பார்த்தான். அதோ உன் கன்னத்தில் இருக்கும் அந்த வெள்ளைத்தழும்பு இந்த வரதனை காப்பாற்றி நீ ஏற்றுக்கொண்டதாமே. அவரை தற்கொலையிலிருந்து மீட்டு அந்த கொடிய அக்னி திராவகத்தை தட்டிவிடும் பொழுது உன் கன்னத்தில் பட்டதாமே. அது உண்மைதானே? ஆமாம், உண்மைதான். நீ ஆரம்பத்தில் அவரைத்தான் விவாகம் செய்து கொள்வதாக இருந்தாயாம்? ஆமாம். எல்லாவற்றையும் அவர்தான் சொன்னார். நல்ல இதயம் அவருக்கு. எல்லாவற்றையும் மறைக்காமல் ஒளிவு மறைவின்றி சொல்லிவிட்டார். அவருடைய பரந்த மனப்பான்மையும் இராணுவத்தில் சேர்ந்து உலகை சுற்றியதால் உண்டான மனத்தின்மையும் தான் அதை மறைக்காமல் சொல்லிவிடக்கூடிய திடத்தையும் விகல்பமில்லாத உள்ளத்தையும் தந்திருக்கிறது. ஆனால் எனக்கு அந்த உள்ளம் இல்லையே. என்ன செய்ய? கண்கள் மூடிய நிலையில் சிரித்து கொண்டான் நரசிம்மன். கணவனுடைய குறுகிய மனப்பான்மை அவளுடைய ஆத்திரத்தை கிளப்பியது. உங்களுக்கு ஏற்பட்ட வாழ்க்கை அனுபவம் தான் நல்ல இதயம் படைத்த பிறரையும் சந்தேகிக்க தூண்டுகிறது என்று சொல்லிவிட துடித்தாள். ஆனால் அதனுள் விளையும் விபரீதமும் அவளுக்கு தெரியும். ஆதலால் மௌனியாகிவிட்டாள். நோயாளி கணவன் ஒருபுறம், நொந்து போன உள்ளம் ஒருபுறம், இரண்டும் வாழ்க்கையில் கசப்பை தவிர வேறு எதுவுமே தரவில்லை என்று தோன்றியது. உறவே இல்லாத உறவு. பாபுவினால் மன அமைதி கொஞ்சம் கிட்டியது. அவனை வைத்து கொண்டு அவன் விளையாடுவதை பார்ப்பது, அவனோடு அவன் மழலை பேசி ரசிப்பது, அவனுக்கு உணவு ஊட்டுவது, உடை உடுத்தி அழகு பார்ப்பது, வற்றி காய்ந்த ஆற்றிலே ஆங்காங்கு தென்படும் ஊற்று நீர் குழ்முளிகள் போல இவை. ஆனால் அந்த இன்பத்தை கூட பறிகொடுக்கின்ற நிலைமை வந்து விட்டது அவளுக்கு. அன்று மாலை பாபுவுக்கு உடை உடுத்தி அழகு செய்து எடுத்துக்கொண்டு வெளியில் வந்து நின்ற பொழுது, நரசிம்மன் இருக்கிறாரா என்று கேட்டுக்கொண்டு வந்த பெண் ஒருத்தி லலிதாவிடம் இருக்கும் பாபுவையே வைத்த விழி வாங்காமல் பார்த்தாள். நரசிம்மன் இருக்கிறாரா என்று கேட்ட கேள்வியோடு அவள் பாபுவை பார்த்து கொண்டு நிற்பதையும் கண்டவுடன் லலிதாவின் நெஞ்சில் நடுக்கம் உதயமாகிவிட்டது. பளிச்சென்று அவளுக்கு புலப்பட்ட உண்மையோடு ஒருவித இழப்பின் சோகமும் வந்துவிட்டது. ஒல்லியான உடம்பு, நீண்ட முகம், கண்களை சுற்றியும் ஒருவித கருவளையம். நீங்கள் யார்? நானா? அதோ உன்னிடம் இருக்கிறதே குழந்தை, அதன் தாயார். பேயை கண்டு பயந்தவள் போல உள்ளே ஓடி வந்தவள், உங்களை பார்க்க அவள்தான் வந்திருக்கிறாள் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அவள் ரஞ்சிதம் உள்ளே வந்துவிட்டாள். படுக்கையில் மெலிந்து போய் கிடக்கும் நரசிம்மனை பார்த்தாள். அந்த பார்வையிலே ஈவு இரக்கம் பச்சாதாபம் எதுவுமே இல்லை. நோயாளியை பார்க்கின்ற பார்வைதான் அது. ஒரு கழித்து படுத்திருந்த நரசிம்மன் சிரமப்பட்டு எழுந்து காட்டிலில் சாய்ந்த நிலையில் அமர்ந்தான். வெறுப்புடன் ரஞ்சிதத்தை பார்த்தவன், மீண்டும் வந்து விட்டாயா? என் உயிரை வாங்க? உனக்கு என்ன வேண்டும் இன்னும் என்னிடம் என்று கேட்டான். நான் உங்க உயிரை வாங்க வரல, என் குழந்தையை வாங்கி கொண்டு போகத்தான் வந்தேன். அந்த மூதேவி சனியனை கொடுத்து அவளை உடனே அனுப்பிவிடு லலிதா. பாபுவை மார்புடன் இறுக தழுவி கொண்டாள் லலிதா. லலிதாவின் அருகிலே நெருங்கினாள் ரஞ்சிதம். லலிதா குழந்தையுடன் நரசிம்மன் படுத்திருந்த கட்டிலுக்கு அப்பால் போய் நின்று கொண்டாள்.
முடியாது, நான் பாபுவை தர முடியாது என்றாள் விதிர் விதிர்ப்புடன். முடியாது என்றால் நான் விடமாட்டேன். அது நான் பெற்றது என்றாள் கொஞ்சம் கூட பாந்தமே இல்லாத தொனியில். நான் எதற்கும் பயப்படாதவள், மான அவமானத்தை துச்சமாக நினைப்பவள் என்கின்ற மாதிரி. இது நீ பெற்றதா? நீ பெற்றது என்றால் அதை உன்னுடன் தைரியமாக எடுத்துக்கொண்டு போயிருக்க வேண்டும். பலவந்தமாக இவர் தலையிலே கட்டிவிட்டு ஓடியிருக்கக்கூடாது. இப்பொழுது நான் இதை கொடுக்கவே மாட்டேன். இது இவருக்கு பிறந்தது என்றுதானே அன்று ஊரை கூட்டி அம்பலத்துக்கு இழுத்தாய்? மற்றும் அப்படியே செய். அதே கேள்வியை நான் கேட்கிறேன். லலிதா தன் நிலையில் ஸ்திரம் பெற்று நின்றாள். அந்த குழந்தையை எல்லோரும் வெறுக்கிறார்கள் என்பது அவளுக்கு தெரியும். ஏன், பெற்றவள் இவள் கூட இதை பாசமின்றித்தானே விட்டுவிட்டு வேறு யாருடனோ ஓடியிருக்கிறாள். உலகம் வெறுப்பது இதைவிட பெரிய விஷயமில்லையே. உலகத்தைப் போலவோ பெற்று ஒதுக்கிவிட்டு போனவளைப் போலவோ அவள் இல்லை. அதன் மேல் இருக்கும் களங்கத்தை பற்றி அவள் கவலைப்படவில்லை. லலிதாவை பார்த்த நரசிம்மனின் பார்வையில் ஆத்திரம் அளவுக்கு மீறி இருந்தது. லலிதா, அவனை அவளிடம் கொடுத்து உடனே அவளை இந்த இடத்தை விட்டு விரட்டிவிடேன். என்னை விரட்ட வேண்டாம். குழந்தையை கொடுத்து விட்டால் நானே போய்விடுவேன். நடத்திக்கிட்ட நாயே, பேசாது என்னுடன். அந்த அக்கறையும் பாசமும் இதை என் தலையிலே கட்டும் பொழுது இருந்திருக்க வேண்டாம். நான் நடத்தை கட்டவள்தான். அன்றைக்கும் அப்படித்தான், இன்றைக்கும் அப்படித்தான். அதை கேட்க யாருக்கும் உரிமை கிடையாது. அதை பற்றி இப்போ யாரும் பேசவும் வேண்டாம். எனக்கு குழந்தைதான் வேண்டும். லலிதா கண் கலங்க பாபுவை பார்த்தாள். பிறகு சோகமே உருவாக, உங்களை கெஞ்சி கேட்கிறேன், இவனை தயவு செய்து கேட்காதீர்கள். இவன் மேலே இருக்கின்ற கலங்கத்தை கூட பொருட்படுத்தாமல் உறவினர்களையும் தந்தையையும் பகைத்து கொண்டு இவன் மேலே அன்பு காட்டி வளர்க்கிறேன் என்றாள். லலிதா கண் கலங்குவதை பார்த்து சற்று நேரம் மௌனியாகிவிட்டாள் ரஞ்சிதம். அந்த மௌனத்துக்கு பிறகு வருகின்ற வார்த்தை அவள் சம்மதத்தை தாங்கி வராதா என்று ஏங்கினாள். அவளால் பாபுவை இழந்துவிட முடியாததொரு நிலை வரும் என்பதை நினைத்து கூட பார்க்கவே முடியவில்லை. அவனை இழப்பது என்பது அத்தனை சுலபமான சம்பவமாக இல்லை அவளுக்கு. உங்களுக்கு பிறந்தது என்றுதானே உங்களிடம் விட்டுவிட்டு ஓடினாள். இதை மீண்டும் வந்து கேட்க இவளுக்கு என்ன இருக்கிறது? நீங்களே சொல்லுங்களேன். ஆமாம், நான் பொய் தான் சொன்னேன். இது இவருக்கு பிறக்கவே இல்லைதான். அப்போ என்னோட மனசுக்கும் நான் இருந்த நிலையிலேயும் இது எனக்கு ஒரு தொந்தரவாக இருந்தது. அப்படி சொன்னேன். இன்னைக்கு வேணும் என்கிறேன். இதுக்கு தந்தை யாராக இருந்தால் என்ன? தாய் நான் தானே. அதை கேட்கவோ தடுக்கவோ யாருக்கும் உரிமையில்லை. ரஞ்சிதம் லலிதாவின் கண்களுக்கு அரக்கி போல தோன்றினாள். குழந்தை பாபுவை கவ்விக்கொண்டு ஓட நிற்கும் ஓனாய் மாதிரி அவளுடைய கண்ணியமற்ற பேச்சிருந்தது. முகமும் அருவருப்பை அளித்தது. எவ்வளவு துணிவோடு பேசுகிறாள் இவள்! கொஞ்சம் கூட கூச்சமே இன்றி தன் சீர்கெட்ட வாழ்வை பற்றி பேசுகிறாளே! அந்த ஆபாசமான வாழ்வு சேற்றில் ஊறி ஊறி அதனால் ஏற்பட்ட அப்பட்டமான சண்டித்தனம். வாழ்க்கையை பற்றி ஒரு புனிதமான எண்ணமே இல்லாத பெண் பேய் இவள் என்று எண்ணிய பொழுது லலிதாவின் உடம்பு ஒரு தடவை நடுங்கியது. எனக்கு என் குழந்தை வேண்டும். இன்றைக்கு என் நிலையை பற்றி உங்களிடம் கூறி அதை யாசிக்க வேண்டும் என்ற அவசியமும் எனக்கு இல்லை. அப்பொழுது ஒரு மாதிரியாக வாழ்ந்தேன். இப்பொழுதும் அப்படித்தான் வாழ வேண்டும் என்று என் தலையிலே எழுதிவிட்டான். வருங்காலத்தை பற்றி என் கவலை எனக்கு தானே தெரியும். என் உல்லாச வாழ்க்கைக்கு அன்று இந்த குழந்தை தொந்தரவாகத்தான் இருந்தது. இன்னைக்கு அந்த தொந்தரவு என்கின்ற எண்ணம் மாறி போய்விட்டது. ஏனென்றால் எனக்கும் பிற்கால வாழ்க்கை இருக்கே. அன்று ஒரு வெறுப்பு, வேகம், இதை யார் தலையிலாவது கட்டிவிட்டு ஓடினால் போதும் என்று ஓடினேன். இன்னைக்கு மட்டுமல்ல, இனி என்னைக்குமே இது வேணும் என்கின்ற எண்ணம் ஏற்பட்டுவிட்டது. கேட்கிறேன் கேட்கிறேன் என்றால் அந்த குழந்தையின் தாய்தானே கேட்கிறேன். கொடுக்க மாட்டேன் என்று அடம் பிடித்தால் அது சிறிதும் விவேகமே இல்லை. ஏதேதோ பேசிக்கொண்டு நிற்கும் ரஞ்சிதத்தை வெறுப்புடன் பார்த்தான் நரசிம்மன். அந்த பாவத்தை அவளிடம் கொடேன் லலிதா. பாபுவை நீ வைத்துக்கொண்டு அவள் பேசுவதையும் கேட்டுக்கொண்டு இன்னும் எத்தனை நேரம் என்னை வதைக்கப் போகிறாய்? உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. என்னிடம் இருக்கின்ற கொஞ்ச நஞ்ச அமைதியையும் கெடுத்து விடாதே. பாபுவின் மேல் தனக்கு அன்பே இல்லை என்பதை வெளிப்படையாகவே காட்டினான். கணவனின் வார்த்தையில் இருந்த வெறுப்பில் ஜுவாலையில் அவளுடைய பாசத்தின் மென்தளிர் மெதுவாக கருகி கொண்டு வந்தது. நரசிம்மன் தன் அன்புள்ளத்துக்கு அருகில் வராமல் வெறுப்பின் எல்லை நோக்கி வேகமாக ஓடுகிறான் என்பதை உணர்ந்த பொழுது பாபுவை எடுத்துக்கொண்டு உள்ளே ஓடிவிட துடித்தாள் லலிதா. அவனை எப்படியும் காத்துவிட வேண்டும் என்ற தீவிரமான ஆசை
அதை பாசவெறி என்று கூட சொல்லலாம். பாபுவை அப்படியே மார்போடு மார்பாக இறுக கட்டிக்கொண்டு அழுதாள். அவனை இந்த குரூரமான ஜென்மத்திடமிருந்து காக்க அவளுக்கு வழியே புலப்படவில்லை. நினத்துண்டை கவ்விக்கொண்டு ஓட காத்து நிற்கும் வெறிநாய் போல நின்ற ரஞ்சிதத்தை பார்த்து பரிதாபமாக கண்ணீர் வடித்தாள். இது எனக்கு உன் பிச்சையாக கொடுத்துவிட்டு போயேன். என் வாழ்வின் ஒரே ஒரு தளிரை நகத்தால் கிள்ளி எறிகிற மாதிரி எரிந்து விட்டு போய்விடாதே. இவன் யாருக்கு பிறந்திருந்தால் என்ன? நான் உன்னை விட நன்றாகவே வளர்ப்பேன். சத்தியமாக நான் இவனுக்கு ஒரு உன்னதமான தாயாக ஆக முடியும் ரஞ்சிதம். நீ இவனை எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து பார்க்கலாம். தேவைப்பட்டால் நானே கொண்டு வந்து காட்டிவிட்டு போகிறேன். ரஞ்சிதம், ரஞ்சிதம். லலிதா கண்ணீருக்கிடையே பிச்சை கேட்டு நின்றாள். புனிதமான பெண் உள்ளத்தின் தாவ மென்மையை உணர்கின்ற மனோபக்குவங்களை அவள் தாண்டி போய் எத்தனையோ காலங்களாகிவிட்டன. அவளுடைய வாழ்க்கை வேதாந்தமே தனியானது. லலிதாவின் தாபத்துக்கு அருகிலே நெருங்கி வர முடியாத அளவுக்கு இரக்கம் சத்தவளாகிவிட்ட அவள் உணர்ச்சியற்றவளாகத்தான் மௌனமாகவே நின்றாள். லலிதாவின் துயரம் அணை கடந்தது. பெரிதான நம்பிக்கை விருட்சத்தில் கடைசியாக நின்ற ஒரே ஒரு கிளையும் முறிந்து நிற்கிறது. அவளுக்கு தன் வாழ்வின் ஒரே ஒரு நம்பிக்கையும் தன்னை விட்டு போய்விடுமோ என்ற பயமானால் நரசிம்மன் அவளுடைய விருப்பத்தை காலிலே போட்டு மிதித்து விட்டான். உடல் நலமில்லாத நிலையிலே சாய்ந்து உட்கார்ந்திருந்தவன் ஆத்திரத்துடன் கட்டிலை விட்டு எழுந்தான். லலிதாவின் கழுத்தை இறுக பிணைத்திருந்த பாலகன் பாபுவை பலவந்தமாக பிடித்தெழுத்தான். பாபு அலறினான். வீசாத குறையாக பிடுங்கிய வேகத்தில் அதை அப்படியே ரஞ்சிதத்திடம் நீட்டினான். அதை அவள் வாங்கி கொண்டாள். போய் விடுங்கிருந்து. இனிமேல் இந்த வீட்டின் பக்கமே காலை வைத்தால் உன் கழுத்தை நெரித்து போட்டு விடுவேன். ரஞ்சிதம் பெரிய சிரிப்பொன்று சிரித்து கொண்டே பாபுவை பார்த்தாள். யாரோ பெற்றதை எனக்கு வேண்டும் என்று அடம் பிடித்து ஆசைப்பட்டால் எப்படியடா ராஜா? அவ பெத்துக்கணும், அப்பத்தானே தங்கம் என்று சொல்லிக்கொண்டே போய் வருகிறேன் என்று சொல்லிக்கொள்ளாமல் கூட போய்விட்டாள். லலிதாவின் சோகம் எல்லை மீறி போய்விட்டது. வாய் விட்டு அழுது புலம்பினாள். என் ஒரே ஒரு சந்தோஷத்தையும் இப்படி பிடுங்கி கொடுத்துவிட்டு மௌனமாக அமர்ந்திருக்கிறீர்களே என்று கதறினாள். கணவனின் வெறுப்புக்கு முன்னால் தன் அன்பு, பாசம், பரிவு எல்லாம் செயல் இழந்து விட்டதே என்ற சோர்வு அவளுக்கு. கை தவறி போய்விட்ட பொருளுக்காக அவள் உகுத்த கண்ணீர் ஒரு தாய்மையின் பூரணத்தை காட்டியது. கால வெளியிலே அவளுடைய விசும்பல் புதைந்தது. கணவனின் சாயலாக இருந்த பாபுவை ரஞ்சிதத்திடம் பறி கொடுத்துவிட்டு அதன் எண்ண நிழலிலேயே வட்டமிட்டு அயர்ந்தாள். காற்றிலே அடித்து கொண்டு ஓடும் இலை சருகுகள் போல அவளுடைய ஜீவன்கள் எல்லாமே ஒவ்வொரு காலங்களில் உதிர்ந்தோடிவிட்டன. பூவின் மகரந்தம் அக்கினி வெயிலில் உதிர்ந்து வற்றிவிடுவது போல அவளுடைய வாழ்வு எனும் மெல்லிய இதழின் மனோகரமான இலைகளெல்லாம் கருகி சுருண்டது. பெரிதும் சிறிதுமான 2 இழப்புகள், அதை சரிக்கட்ட முடியாத மூன்றாவதன் நினைவும் அவளை பொறுத்தவரையிலும் மரம்தான். நிழல் தரக்கூட இதமற்றது. கதவுக்கு வெளியில் நின்ற லலிதா உள்ளே கட்டிலில் படுத்திருக்கும் கணவனை பார்த்து பெருமூச்சு விட்டாள். கவர்ச்சியோ அழகோ இல்லாத இளைத்து துரும்பாகி கொண்டிருக்கும் அவனை பார்த்த பொழுது தன் அழகின்மைக்கு ஒரு சரியான தண்டனைதான் என்று எண்ணி நொந்து கொண்டாள். கணவன் படுத்திருந்த அறையை சாத்திவிட்டு வெளியில் வந்து நின்றாள். வசந்தத்தில் இயற்கை குதூகலித்து கொண்டிருந்தது. பரிணாம வேகத்தோடு ஒட்டி ஒன்றிய இயற்கைக்கு எத்தனையோ காலங்கள் உண்டு. ஆனால் லலிதாவுக்கு அவள் வாழ்க்கையிலே ஒரே ஒரு காலம்தான். அதுதான் இலையுதிர் காலம். அன்பானவர்களே, மகரிஷி அவர்கள் எழுதிய இலையுதிர் காலம் குறுநாவல் நிறைவு பெற்றது. நன்றி.